ஸோ லைவ் ஆகிடுச்சாப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சு, ஆடியோ வீடியோ நம்ம சைடில் எல்லாம் ஓகே அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குப்பா. ஒன்ஸ் அகெயின் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட டிஎன்பிஎஸ்சியோட ஏஇ டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை தவிர்த்து கிராஷ் கோர்சஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அண்ட் காம்போ கோர்சஸும் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாமோட சிலபஸ் தெரியணும்ப்பா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் சிலபஸோட பிரிண்ட் அவுட் வச்சு இல்லைன்னா வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 திங் தான்ப்பா மேஜரு. ஓகேயா? ஏன்னா சிலபஸ் எனக்கு எதை கொடுக்கும்னா எதெல்லாம் நான் படிக்கணும், எதெல்லாம் நான் படிக்கக்கூடாதுன்றதை கொடுக்கும். அண்ட் கொஷின் பேப்பர் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா நம்ம எந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ்க்கு படிக்கணும் அண்ட் நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறோம், ஸோ இல்லை நம்ம செல்ஃபாக படிக்கிறோம் அப்படின்னா ஸோ நம்மளோட இந்த கிளாஸஸ் நம்மளோட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் அப்ரோச் ஆகுதா, ஸோ வருதா, நம்ம கிளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். அது நம்ம இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தாலும் சரி, நீங்கள் வேறு எங்கே சேர்ந்தாலும் சரி. ஓகேங்களா? வெறும் கிளாஸஸ் மட்டும் உங்களுக்கு மார்க்கை கொடுத்துடாதுப்பா. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு குரூப் எக்ஸாம்ஸ் மாதிரியான எக்ஸாம்ஸ் கிடையாது. இட் இஸ் அ டெக்னிக்கல் பேப்பர். நீங்கள் யூஜிலேயே படிச்சிருப்பீங்க. நம்ம ஏஐயை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது, தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் எப்போவுமே அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ ஏன்னா நம்ம எவ்வளவு தான் தியரி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலுமே ஃபைனலாக கொஷின் பேப்பர் தான் உங்ககிட்ட இருக்க போகுது. அந்த கிவன் கொஷின் பேப்பருக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்களா கொடுக்கலையா, அதுதான் நமக்கு ரிசல்ட்டு. ஓகேயா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் கொஷின்ஸ் பார்க்கலனாலும் கண்டிப்பாக பாருங்கப்பா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான கொஷின்ஸ் பார்க்குறீங்களோ ஸோ அவ்வளோக்கு ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் கைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கான டெஸ்ட் பேட்சஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் டெஸ்ட் பேட்சஸ்ன்றது ஸோ கண்டிப்பாக ஒரு பேசிக் கான்செப்ட்ஸோடு தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஸோ பிளைண்டாக மட்டும் அப்ரோச் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கண்டிப்பாக உங்கள் இன்ஸ்டியூட் சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் டிஏவோட கொஷின் பேப்பர் சால்விங்கும் இருக்குது அண்ட் ஏஇஸும் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கும் நான் ஏஇக்கும் உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலன்னு இல்லைப்பா, அதுக்கு முன்னாடியிலிருந்தே நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே ட்ரிபிள்இக்கு கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பர்டிகுலராக ஸோ நம்ம எப்போவுமே வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு கைட் பண்ணிட்டு தான் முன்னையுமே இருந்தோம். ஸோ இப்போவுமே கைட் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நம்ம சேனலோட லைவில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது அது ஒரு விஷயம்தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்கே படித்தாலும் லைவ் டிஸ்கஷன்ஸ் பார்க்கணும்ப்பா. ஓகேங்களா? டிஸ்கஷன்ஸ் கேளுங்க. ஸோ கேட்டு படிங்க. ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம அதை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஏக்கான கோர்சஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது டிஏக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ். அடுத்ததுக்கா ஸோ நம்ம ஏஐக்கான கிராஷ் கோர்ஸ் டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஏவோடது. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஏஇயோடது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஏஐக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ டிஏக்கான டெஸ்ட் பேட்ச் இன்னும் ஒரு 10 டேஸில் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இவங்களுக்கான சப்ஜெக்ட் டெஸ்ட் முடிஞ்சிடுச்சுன்னா ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்கான சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேனரில் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 டெஸ்ட்டும் இன்டர் கனெக்ட் ஆகக்கூடாது. பிகாஸ் ஏஇ சில பேர் படிப்போம், டிஏ சில பேர் படிப்போம். 2 டெஸ்ட்டும் இன்டர் கனெக்ட் ஆகாத மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் 2500+ டிஎன்பிசி அளவுக்கான ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்க்கறதுனால உங்களால் கண்டிப்பாக 100+ கொஷின்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும்ப்பா. ஃப்ரம் அவர் டெஸ்ட் பேட்ச்லேருந்தே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டுமே நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அதோட பேசிக் கிளாஸஸ் வேண்டும். ஓகேங்களா? ஸோ அந்த பேசிக்ஸோடு நீங்கள் இதை கம்பைன் பண்ணி படிக்கிறப்போ கண்டிப்பாக 100+ கொஷின்ஸ் எடுத்துடலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கிற கொஷின்ஸ்லேயே வந்துடும், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே குவாலிஃபைடு டிஎன்இபியோட ஸ்டாஃப்ஸ் தான் எடுக்கிறாங்களே. ஸோ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம கொஷின் டேக்கிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒரு 230 கொஷின், 300க்கு 230 கொஷின், அதாவது டெக்னிக்கலாக 150+ கொஷின்ஸ் போட்ட ஸ்டாஃப்ஸ் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது அதர் கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ்ப்பா. ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எங்கே படித்தாலும் ஓகே தான்ப்பா.
ஸோ ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியோட கொஷின்ஸ் சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். எதர் அவங்க சால்வ் பண்ணி கொடுக்கலனாலும் நீங்களாச்சும் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம் என்ன மாதிரி படிக்கணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிடலாம்ப்பா. ஸோ இது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் டெஸ்ட் 2 நெட்வொர்க் அனாலிசிஸோட டெஸ்ட்டு இன்றைக்கூட நமக்கு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நாள் நம்ம பிரேக், ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் ஒவ்வொரு நாள் பிரேக் கொடுத்துருக்கேன். அந்த பிரேக் எதுக்காகன்னா அந்த சப்ஜெக்டில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளோட ஷார்ட் நோட்ஸில் அப்டேட் பண்ணிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கணுன்றதுக்காக ஒரு பிரேக். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஷெடியூலில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஷெடியூல் படி கிளாஸஸ் போயிட்டுருக்கோம், கிளாஸஸ் ஆர் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டில் 42 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஓகேயா? நம்ம டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே என்ன மார்க் எடுக்கிறீங்களோ இதை விட அதிகமாக தான் அங்கே ரிசல்ட் வரும். ஓகேங்களா? நம்ம கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவும் ஸோ டைம் கன்சியூம் ஆகிற மாதிரியும் டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக் கொடுக்குற மாதிரியும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு இன்ஸ்டியூட்டாக உங்களுக்கு கிளாஸஸ் மட்டும் கொடுக்காம ஸோ அந்த டெஸ்ட்டு ரியல் எக்ஸாம்பிள் ஆஃப் டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, வித்தவுட் எனி டிலே இந்த கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குல்லப்பா. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இதுதான் நம்ம சப்ஜெக்ட் டெஸ்ட் 2ல் இருக்கிற கொஷின்ஸு. ஸோ ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ நானும் உங்களுக்கான அதோட சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் தியரம்ஸ் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் இஃப் த சர்க்யூட் ஹேஸ் ரிசோர்ஸஸ் ஆப்ரேட்டிங் அட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். அதாவது ஒரு சர்க்யூட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் இருந்துச்சுன்னா என்னோட எந்த தியரம் வந்து அப்ளிகபிள் ஆர் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட இந்த தியரம்ஸில் எந்த தியரமை நான் வந்து கிளாஸஸில் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்கிறேன். எஸ் சுஜி, இட் இஸ் சூப்பர் பொசிஷன் தான். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட சூப்பர் பொசிஷன் அப்படின்ற ஒரு தியரமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா we can use when circuit has many sources with different frequencies. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நிறைய ஒரு மினி சோர்சஸ் இருந்தாலும் ஒவ்வொரு சோர்ஸஸும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸில் இருந்தாலுமே எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஏசி சோர்ஸ் இருக்குப்பா. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இங்கே ஒரு டிசி சோர்ஸ் இருக்குது. ஸோ டிசி சோர்ஸ்னால் ஃப்ரீக்வன்சி 0 ஹெர்ட்ஸு. ஸோ இப்போ இந்த ரெண்டு சோர்ஸஸும் ஒரு சர்க்கியூட்டில் இருக்குது. திஸ் இஸ் வாட் சர்க்கியூட். ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட ஒரு சர்க்கியூட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்லையுமே நம்மளால சூப்பர் பொசிஷன் தியரமை யூஸ் பண்ண முடியும். அது எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வி கன்சிடர் த ஏசி சோர்ஸ், செகண்ட் வி கன்சிடர் த டிசி சோர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஏசி சோர்ஸையும் ரெண்டாவது டிசி சோர்ஸையும் கண்டுபிடிச்சி ஸோ இந்த சோர்ஸ்னால வரப்போற இந்த இடத்துல ஃப்ளோ ஆக போற கரண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இவனால இந்த இடத்துல 1 ஆம்பியர் கரண்ட் போச்சு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்ததா இந்த டிசி சோர்ஸ்னால இந்த இடத்துல நமக்கு 0.5 ஆம்பியர் போச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா I total is equivalent to plus or minus I1 plus or minus I2. இதுதான் என்னோட சூப்பர் பொசிஷன் தியரம். ஓகேங்களா? சூப்பர் பொசிஷன் தியரம்னா என்ன? இட் இஸ் a sum of individual effect அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த சோர்ஸ்னால இங்க வந்த எஃபெக்ட்ன்றது 1 ஆம்பியர், இந்த சோர்ஸ்னால இங்க வந்த எஃபெக்ட்ன்றது 0.5 ஆம்பியர். அப்போ சம் ஆஃப் இண்டிவிஜுவல் எஃபெக்ட்னா என்ன? திஸ் இஸ் I1 ன்னு எடுத்துக்கிறேன், திஸ் இஸ் I2. அப்போ சம் ஆஃப் இண்டிவிஜுவல் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எஃபெக்ட். டோட்டல் எஃபெக்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் எஃபெக்ட். கரெக்டா? ஸோ இந்த தியரம் தான் என்னோட சூப்பர் பொசிஷன் தியரம். இப்போ பாருங்க, இந்த ஒரு தியரம்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The superposition theorem is not applicable to a networks containing. சரி, இப்போ நம்ம பார்த்தோம்ல superposition theorem. ஸோ superposition theorem பொறுத்த வரைக்கும் it always valid only for the linear circuits. ஓகேங்களா? ஸோ நம்மளோட சூப்பர் பொசிஷன் தியரமை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லீனியர் நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் வேலிடாக இருக்கும். ஸோ ஒரு நெட்வொர்க் நான் லீனியராக இருந்துச்சுன்னா நம்மளால ஆட் பண்ண முடியாது. ஏன்னா சூப்பர் பொசிஷன் தியரம்ன்றதே அதோட சம் ஆஃப் இண்டிவிஜுவல் எஃபெக்ட் ஈக்குவல் டு டோட்டல் எஃபெக்ட்னு சொல்றது தான்.
ஸோ இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு லீனியர் பேராமீட்டராக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். பிகாஸ் இந்த லீனியர் கிராஃப்ன்றது இப்படி இருக்கும். ஓகேயா? ஸோ இப்படி இருக்கிற இந்த ரெண்டு கிராஃபை நம்ம ஆட் பண்ண முடியும் சார். ஆனால் நான் லீனியர் கிராஃப்னா எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். ஓகேயா? ஸோ வெதர் இட் இஸ் அ நான் லீனியராக இருந்தால் நான் லீனியராக இருக்கிற ரெண்டு கிராஃப்ஸை என்றைக்குமே நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த தியரம் வந்து ஃபெயில் ஆகிடும் நான் லீனியாரிட்டியில். இது வந்து லீனியர்ப்பா. ஸோ நான் லீனியர்னா இந்த மாதிரி எலிப்ஸ், நம்ம பேராபோலா எலிப்ஸ் அதெல்லாம் பார்ப்போம்ல. ஸோ திஸ் இஸ் நான் லீனியர். அப்போ இந்த ரெண்டு நான் லீனியரை நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? வி காண்ட் ஆட் ரெண்டு நான் லீனியர் நெட்வொர்க். ஓகேங்களா? டூ நான் லீனியர் நெட்வொர்க். ஸோ அதனால இது எப்பவுமே நான் லீனியர் நெட்வொர்க்ஸில் ஃபெயில் ஆகிரும். அடுத்ததா the sum of individual response in a superposition must be equal to, இப்போ தானே நம்ம பார்த்தோம் sum of individual response in a network is equivalent to total response of the system. அதாவது உங்ககிட்ட ஒரு சர்க்கியூட்ல மூணு சோர்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்கப்பா. ஓகேங்களா? உங்களோட சர்க்கியூட்ல ஒரு 3 சோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த 3 சோர்ஸ்னால என்னோட ஒரு எலமெண்ட்ல கரண்ட் ஃப்ளோவை கண்டுபிடிக்க சொல்றேன். அப்படி இருக்கிறப்போ அந்த ஒவ்வொரு சோர்ஸையும் நீங்க இண்டிவிஜுவலா கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா அதோட மொத்த வெக்டார் அடிஷனை நீங்க எடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் தியரம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் எதை சொல்லுது? அதை தான் எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? சம் ஆஃப் இண்டிவிஜுவல் எஃபெக்ட் இன் த சர்க்கியூட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஸோ சம் ஆஃப் த டோட்டல் எஃபெக்ட். ஓகேங்களா? அப்போ பாருங்க, sum of individual is equal to actual total response. ஓகேங்களா? ஸோ இது வந்து actual total response. நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுவோமா? அடுத்ததா which of the following statements are correct? Which of the following statements are correct? Association with superposition theorem. ஸோ சூப்பர்பொசிஷன் தியரமை பொறுத்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன? இட் இஸ் அப்ளிகேபிள் டு எ நெட்வொர்க் ஹேவிங் more than one sources. நீங்க பாத்தீங்களப்பா, இந்த இடத்துல ஒரு 2 சோர்சஸ் இருந்துச்சு, அதுக்கு என்னால அப்ளை பண்ண முடியும்னு சொன்னேன். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வேலிட். ஓகேயா? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் a valid statement. அடுத்ததா ரெண்டாவது என்னப்பா? இட் இஸ் used to determine the current in any branch or voltage across the branch. ஸோ சார் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா பாருங்களேன். எஸ், இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு சொன்னோம் பாருங்க. இந்த ஒரு பிரான்ச்ல என்னால கரண்ட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, அதே மாதிரி நீங்க வோல்டேஜையும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க வோல்டேஜையும் கண்டுபிடிக்கலாம். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அடுத்ததா இட் இஸ் அப்ளிகபிள் டு எ டைரக்ட் கரண்ட் சர்க்கியூட்ஸ் ஒன்லி. சார் இப்ப பாருங்க, இந்த சர்க்கியூட் இந்த சூப்பர் பொசிஷன்ல நான் டிசி சர்க்கியூட்ஸ்க்கும் அப்ளை பண்றேன், ஏசி இந்த சிம்பிள் ஏசி இல்ல, அப்ப ஏசி சர்க்கியூட்ஸ்க்குமே அப்ளை பண்றேன். அப்போ இது டிசிக்கு மட்டும் தான் பொருந்தும்னு சொல்றீங்களே, இது தப்பு. ஓகே, திஸ் இஸ் a wrong one. அடுத்ததா this is applicable to network having linear. எஸ், லீனியராவும் பைலேட்டரலாவும் இருக்கணும். ஓகே, அப்ப therefore for this it is option B correct. அடுத்ததா நெக்ஸ்ட், which of the following devices makes superposition invalid? So எப்போ superposition invalid ன்னு நமக்கு தெரியும்? Superposition is valid for linear. கரெக்டா? சூப்பர்பொசிஷன் தியரம் இஸ் வேலிட் ஃபார் லீனியர் நெட்வொர்க்ஸ். ஸோ இப்போ பாருங்க, இங்க வந்து லீனியரா நான் லீனியர்லாம் உங்களுக்கு கொடுக்கல. அப்ப எப்படி கொடுத்துருக்காங்க? இந்த ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோடு, இண்டக்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப இந்த எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியும். ஸோ ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர்ஸ் இந்த 3 எலமெண்ட்டுமே இட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் லீனியர் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலரா இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸ்லயும் நோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கணும், நோ இனிஷியல் எனர்ஜி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் இல்லாம இருந்தாதான் இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் லீனியர். வென் அதுவே when L and C consists of initial condition, network is non-linear.
ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல இனிஷியல் கண்டிஷன்ஸ் நம்ம எப்பவுமே எடுத்துக்க கூடாது. அன்லெஸ் அன்டில் அவங்க இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் இனிஷியல் கண்டிஷன்ஸ் எடுத்துக்கணும். அப்படி எதுவுமே சொல்லலைன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ்ன்றது இல்லை. இப்போ நீங்க இனிஷியல் கண்டிஷனா ஒரு டவுட் இருக்கும் சார். இப்போ நீங்க ஒரு கெப்பாசிட்டரை வாங்குறீங்க, கரெக்டா? ஸோ அந்த கெப்பாசிட்டரை வாங்குனீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு என்ன பண்ணுவீங்க? அதை போயிட்டு ஒரு பவர் சாக்கெட்ல சொருகி ஸ்விட்சை போட்டு அதுக்கப்புறம் அதை ஷார்ட் பண்ணி பார்ப்பாங்க, கரெக்டா? ஸோ இதுதான் நான் இனிஷியல் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்றேன். ஓகே, அப்போ இனிஷியலா அந்த கெப்பாசிட்டர்ல எனர்ஜி ஸ்டோரா இருந்திருக்கலாம், ஸோ இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஓகே, அதுதான் இனிஷியல் கண்டிஷன். அப்போ டயோடு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பியூர்லி நான் லீனியர் டிவைஸ். ஏன்னா அதோட கரண்ட் கிராஃப் நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ எல்லாமே வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கிராஃபை பொறுத்து தான் ஒரு எலமெண்ட் லீனியரா நான் லீனியரான்றதே சொல்றோம். நீங்க ரெசிஸ்டருக்கு வரைஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளா ரெசிஸ்டரோட விஐ கிராஃபை வரைகிறேன். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும், இண்டக்டர் கெப்பாசிட்டர் எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் விஐ. ஸோ எதுக்குன்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர்ஸ்க்கு. அப்போ டயோடுக்கு எப்படி சார் இருக்கும்? எஸ், டயோடுக்கு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா நீங்கள் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. டயோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டைப் ஆஃப் டயோட்ஸ் இருக்குது. ஒன்று ஜெனார் டயோடு, கரெக்டாக? இன்னொன்று பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனார் டயோடோட கிராஃப் மட்டும்தான் மாறும். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்வர்ட் குவாட்ரண்ட்டும் நெகட்டிவ் குவாட்ரண்ட்டும் சேமாக இருக்கும். ஆனால் பிஎன் ஜங்ஷன் டயோடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா குயிக்காக இது ரிஸ்டைன் ஆகிடும். ஆனால் இங்கே ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் ரிவர்ஸ் பிரேக் டவுன் ஆகும். இங்கே பாருங்க, இந்த கிராஃப்ன்றது லீனியர் கிராஃப், ஆனால் இந்த கிராஃப் இட் இஸ் அ நான் லீனியர் கிராஃப். ஸோ இதுதான் என்னோட டயோடோட கிராஃப். ஓகே, ஸோ டயோட் இஸ் அ நான் லீனியர். ஸோ அதனால சூப்பர் பொசிஷன் இஸ் இன்வாலிட். ஓகேங்களா? ஸோ டயோடு வந்து நான் லீனியரா இருக்கிறதுனால சூப்பர் பொசிஷன் தியரம்ன்றது இன்வாலிட் ஆயிடுது. ஸோ அடுத்ததா இந்த ஒரு சர்க்யூட் ப்ராப்ளம் ஈஸிப்பா. ஓகேயா? இந்த சர்க்யூட் the value of resistance Rs required for the maximum power transfer from the 10 volt source to the 10 ohm load. இந்த பொசிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 10 வோல்ட் சோர்ஸ் இந்த இடத்துல வச்சிருக்கீங்களா சார், அந்த 10 வோல்ட் சோர்ஸ் மேக்ஸிமம் பவர் இந்த 10 ஓம் ரெசிஸ்டருக்கு கொடுக்கணும்னா இந்த ஆர்எஸ் ஓட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 10 வோல்ட் சோர்ஸ் இங்க இருக்கிற இந்த 10 ஓம் ரெசிஸ்டருக்கு சப்ளையை கொடுக்க போறோம். திஸ் இஸ் சோர்ஸ், this is load. ஓகே, அப்ப இந்த சோர்ஸ் இந்த லோடுக்கு பவரை கொடுக்கணும்னா இங்க இருக்கிற RS என்னவா இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட क्वेश्चन. எஸ், நம்ம எப்பவுமே கிளாसेसல ஒரு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமா பார்ப்போம். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற தியரம் என்னப்பா சொல்லுது சார்? நீங்க வந்து லோடுக்கு மேக்ஸிமமான பவரை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சோர்ஸ்ல இருந்து, ஓகேங்களா, சோர்ஸ்ல இருந்து லோடுக்கு மேக்ஸிமமான பவரை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களால லோடோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணி கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ ஃப்ரம் சோர்ஸ் டு லோடுக்கு பவர் வருது. அப்படி இருக்கிறப்போ மேக்ஸிமம் பவரை எடுத்துக்கிறதுக்கு ஒன்று லோடோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணலாம், இல்லைன்னா சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணலாம். சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணியிருக்காங்க. இந்த வேரியேட்டர் சிம்பிள் இருக்கா, அது எதை சொல்லுதுன்னா நீங்க வந்து சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸை தான் வேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேயா? சோ இங்க 2 கண்டிஷன் இருக்குல்ல, நான் உங்களுக்கு 2 கண்டிஷனுக்குமே ஆன்சர் சொல்றேன். ஒருவேளை இந்த क्वेश्चन உங்களுக்கு லோட பத்தி சொல்லல, சோர்ஸ் பத்தி தான் சொல்றாங்க. ஒருவேளை இன்கேஸ் ஒருவேளை லோடு ரெசிஸ்டன்ஸ் வேரிஸ், load resistance vary ஆகுதுன்னா we always prefer load resistance is equivalent to source resistance. ஓகே, சோ லோட் ரெசிஸ்டன்ஸை மாத்துறதுக்கான வாய்ப்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா லோடோட ரெசிஸ்டன்ஸை அந்த சர்க்யூட்டுக்கு இருக்கிற சோர்ஸுக்கான ரெசிஸ்டன்ஸ்க்கு சேமா வைங்க. அப்படி இல்லைன்னா சோ when source resistance varies, ஓகேயா, இப்போ நீங்க சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸை மட்டும் தான் வேரி பண்ண முடியும் அப்படின்னா we always prefer Rs is equivalent to 0. கரெக்டா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. இது நம்ம கிளாஸ்ல டீடைலா கொடுத்துருக்கோம்.
ஓகேயா? ஸோ இப்போ சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகுதுன்னா நம்ம எப்பவுமே சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸை 0க்கு தான் வைக்கணும். ஓகேயா? ஏன் அப்படின்னு சொல்லட்டுங்களா? இப்போ பாருங்க, இங்கிருந்து இந்த 10 வோல்ட்ல இருந்து கரண்ட் வரும். கரெக்டா? இப்போ இந்த 10 வோல்ட்ல இருந்து கரண்ட் வரும். ஸோ இந்த கரண்ட் எப்பவுமே என்ன பார்த்தப்பா சூஸ் பண்ணுவோம்? நம்மளுமே என்ன பார்த்து சூஸ் பண்ணுவோம்? ஈஸியான ஒரு வேலையை தானே சூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ பட் ஈஸியான வேலையை தான் நம்மளும் சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த கரண்ட்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். இங்க பார்த்தா 30 ஓம் இருக்கு. ஓகேயா? அப்ப என்ன பண்றேன்? ஸோ இந்த பாத்துக்கு வழியா போகலான்னு ட்ரை பண்றேன். அப்ப இந்த பாத்தோட ரெசிஸ்டன்ஸை நான் 0 ஓம் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணும்? மொத்த கரண்ட்டும் இந்த 30 ஓம் வழியா போகவே போகாது. அப்போ 0 ஓம்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அ ஷார்ட் சர்க்கியூட்னு அர்த்தம். ஓகே, அந்த ரெசிஸ்டர்லாம் அழிஞ்சிரும். ஸோ டைரக்டா நீங்க லோடுக்கு வந்துடலாம். தட்ஸ் இட். கரெக்டா? ஸோ இதை தான் நான் சொல்றேன். ஒருவேளை உங்களால சோர்ஸுக்கான ரெசிஸ்டன்ஸை மாற்ற முடியும்னா நீங்க சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸை 0க்கு வைங்க. 0 வச்சாதான் என்னால மொத்த கரண்ட்டையும் லோடுக்கு கொடுக்க முடியும். சோர்ஸோட மொத்த கரண்ட்டையும் லோடுக்கு கொடுக்க முடியும். புரியுது தானே? ஸோ இப்போ அதனால தான் சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் we always prefer it is 0. ஓகேங்களா? சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொன்னாங்கன்னாலே 0க்கு தான் ட்ரை பண்ணுவோம். நம்ம 0வை தான் கொடுக்கணும்னு விரும்புவோம். ஒருவேளை இதே கொஸ்டின் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா RS கேன் பி RSக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குதுன்னு சொல்றேன். இப்போ 2 ஓம் லெஸ்ஸர் தேன் RS லெஸ்ஸர் தேன் 10 ஓம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸை நீங்க 2 ஓம்ல இருந்து 10 ஓம் வரைக்கும் வேரி பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்? we always prefer RS to be very low. ஓகேங்களா? சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் லோவரான வேல்யூ, ஒருவேளை 0 இல்லைன்னா வெரி லோவை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, அப்ப இதுல வெரி லோன்றது என்ன? திஸ் இஸ் 2 ஓம். ஓகே, ஒருவேளை சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் 0வா இருந்தா 0 எடுங்க. இல்லைன்னா அதுல என்ன லோவர் வேல்யூ இருக்கோ அந்த லோவர் வேல்யூ தான் எடுக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த சோர்ஸ்ல இருந்து வரப்போற மொத்த கரண்ட்டும் அந்த ஈஸியான பாத் வழியா லோடுக்கு போயிடுவோம். அப்பதான் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். இதுதான் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரி. Okay, அடுத்ததா the maximum power that a 12 volt DC source with an internal resistance of 2 ohm. ஓகே, நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒரு 12 வோல்ட் பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா this is 2 ohmனு சொல்றாங்க. இப்போ இது ஒரு ரெசிஸ்டிவ் லோடோட கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த ரெசிஸ்டிவ் லோடுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் பவர் போயிருக்கும்? அந்த ரெசிஸ்டிவ் லோடுக்கு போன பவர் எப்ப மேக்ஸிமமா இருந்திருக்கும்? எவ்வளவு வாட்ஸ் மேக்ஸிமமா இருந்திருக்கும் அப்படின்றதுதான் இந்த क्वेश्चन. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு क्वेश्चन என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அடுத்து அந்த கான்செப்டை நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஷுவரா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஃபுல் மார்க் வாங்கலாம். கரெக்டா? இப்ப பாருங்க, திஸ் இஸ் 12 வோல்ட். ஓகே, ஸோ சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்ன? திஸ் இஸ் 2 ஓம்ஸ். ஓகே, திஸ் இஸ் த சோர்ஸ். ஆக்சுவலா இதுதான் இவங்க கொடுத்துருக்கிற சோர்ஸ். இப்போ என்ன பண்றாங்க? இதுல ஒரு ரெசிஸ்டிவ் லோட கனெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல அவங்க ஒரு ரெசிஸ்டிவ் லோட கனெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டிவ் லோடுக்கு மேக்ஸிமம் பவர் P மேக்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? நம்ம கிட்ட லோட வேரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, சோர்ஸை வேரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம். போன கொஸ்டின்லயே அதை தான் பார்த்தோம். போன கொஸ்டின்ல சோர்ஸை வேரி பண்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸை 0க்கா கொடுத்தேன். ஆனா இந்த முறை பாருங்க, லோடு ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம வேரி பண்ண முடியும். ஏன்னா சோர்ஸ் ரெசிஸ்டர்ல வேரியேட்டர் சிம்பிள் போடல. ஓகே, அவங்க வேரியபிள் என்ன சொன்னாங்களா? சொல்லல. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட இந்த லோட் ரெசிஸ்டர் இருக்கு பாருங்க, இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை எதுக்கு ஈக்குவலா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். we always prefer RL is equivalent to RS. ஓகேயா? சோ அப்போ இந்த RL என்னவா இருக்கணும்னா 2 ஓமா தான் இருக்கணும். ஓகே, இந்த क्वेश्चन கேக்குறாங்க 2 ஓம்னு ஒரு ஆப்ஷன் இருந்தா அது 2 ஓம் கொடுக்கணும். என்ன ரெசிஸ்டன்ஸ்க்குன்னு கேட்டு இருந்தாங்கன்னா அப்ப 2 ஓம் கொடுக்கணும். அப்ப இதோட P max கேக்குறாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? the P max is equivalent to V Thevenin square divided by 4R Thevenin. ஓகேங்களா? சோ இப்போ இதுல V Thevenin R Theveninன்றது என்ன? சரி, இது ஒரு ஈக்குவலன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் தானே. இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தானே. சோ அப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸோட வோல்டேஜ் தான் நான் V Thevenin சொல்றேன். இந்த சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் தான் நான் R Thevenin சொல்றேன். That's it. அப்படியே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா you will get answer 12 square 12 into 12 4 into R Thevenin என்னப்பா? That is 2. So இப்போ அடிச்சீங்கன்னா this is 3. இப்போ அடிச்சீங்கன்னா this is 6. அப்போ 6 3 18 watts. Yes, it is 18 watts.
நெக்ஸ்ட் பா, இப்போ எனக்கு வேரியஸ் தியரம்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்ததா இந்த சைட்ல அந்த தியரம்ஸ் எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ மேட்ச் பண்ணலாமா? சூப்பர் பொசிஷன் தியரம்னா என்னன்னு நான் சொல்லியிருந்தேன் சார். சம் ஆஃப் இண்டிவிஜுவல் கரண்ட்ஸை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ அடுத்ததா தெவினின்ஸ் தியரம்ன்றது ஒரு லீனியர் நெட்வொர்க்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்ததா கிர்ச்சாஃப் லா வந்து எதை பத்தி பேசும்பா? இந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜஸை பத்தி பேசும். கரெக்டா? என்னோட கிர்ச்சாஃபோட வோல்டேஜ்ல கிர்ச்சாஃபோட கரண்ட்ல வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை பத்தி பேசும். அடுத்ததா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம்ன்றது என்னோட சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸும் லோடோட ரெசிஸ்டன்ஸும் என்னவா இருக்கணும், அதோட இம்பிடன்ஸ் மேட்சிங், அந்த மாதிரி திங்ஸை பத்தி பேசும். கரெக்டா? இப்போ பாருங்க, அப்ப மேக்ஸிமம் தியரம்னா இம்பிடன்ஸ் மேட்சிங் மேட்ச் பண்ணுங்க. ஸோ இப்போ டிக்கு என்ன வரும் சார்? டி வந்து 1 சார். கரெக்டா? ஃபார் டி இட் இஸ் 1. ஏன்னா சூப்பர் பொசிஷன் தியரம்ல நம்ம இம்பிடன்ஸ் மேட்சிங்கை பத்தி தான் பார்ப்போம். ஓகேங்களா? சூப்பர் பொசிஷன் தியரம்னா இட் இஸ் இம்பிடன்ஸ் மேட்சிங். அடுத்ததா நெக்ஸ்ட் கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட் லான்னா என்னப்பா? இட் டிட்டர்மைன்ஸ் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இன் a branch. கரெக்டா? கேவிஎல்னா நமக்கு தெரியும், சம்மேஷன் ஆஃப் வோல்டேஜஸ் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? கேசிஎல்னா so I at node, I at any node is equal to 0. இல்லனா summation of I is equal to 0 னு கூட சொல்லலாம். at node is equal to 0. அப்ப voltage and current பத்தி பேசணும். so Kirchhoff law னா that is 4. ஓகேயா? அப்ப D க்கு வந்து 1, C க்கு வந்து 4. ஓகேயா? அடுத்ததா நெக்ஸ்ட் பாருங்க, தெவினின்ஸ் தியரம். தெவினின்ஸ் தியரம்ன்றது லார்ஜ் நெட்வொர்க்கை ஒரு சிங்கிள் கரண்ட் எலிமெண்டா மாத்தும். கரெக்டா? சோ ஒரு லார்ஜ் நெட்வொர்க்கை ஒரு சிங்கிள் எலிமெண்டா நமக்கு மாத்தும். which currents in a few elements இருங்க. so linear passive linear bilateral network. superposition னா linearity நம்ம இப்பதான் பார்த்தோம். கரெக்டா? அப்ப A க்கு வந்து 2. ஓகேயா? superposition னா linearity, A க்கு வந்து 2. Thevenin's theoremன்றது large network in which currents in a few elements can be determined. கரெக்டா? yes. அப்போ Thevenin's theoremன்றது this is 3. அப்ப therefore B க்கு வந்து 3. so A க்கு வந்து 2. ஓகேங்களா? so clear தானே? next போலாமா? அடுத்ததா சார், in the circuit shown in given figure, RL will observe maximum power when its value. ஓகேங்களா? சோ அதாவது இந்த ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. இந்த சர்க்யூட்ல RL ஓட எந்த வேல்யூக்கு மேக்ஸிமம் பவர் வந்து அந்த RL க்கு போகும், அந்த RL ன்ற சர்க்யூட்டுக்கு எந்த வேல்யூ ஆஃப் RL நீங்க வேரி பண்றப்போ மேக்ஸிமம் பவர் இங்கிருந்து இங்க போகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. புரியுதாப்பா? இது ஒரு சோர்ஸ் பா. சிம்பிளா இது எப்படி நீங்க ஈக்குவல் பண்ணலாம்னா, திஸ் இஸ் சோர்ஸ். ஓகேயா? இவன் ஒரு சோர்ஸ். இப்போ இந்த சோர்ஸ்ல இருந்து இந்த லோடோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்ல RL, அவனுக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுற அந்த பவர் எப்போ எனக்கு மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றோம் சார். ஓகே, எப்போ எனக்கு மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்றத சொல்றோம். இப்போ நமக்கு தெரியும் லோடோட ரெசிஸ்டன்ஸை தான் வேரி பண்றோம். இங்க பாருங்க, RL will observe, RL தான் வேரி பண்ணிருக்கோம். அப்ப இங்க இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே RL-க்கான வேல்யூஸ் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே இது வந்து RL வேரி பண்ற கண்டிஷன்ஸ்க்கு தான் வரும். புரியுதா? RL ஓட வேல்யூஸ் தான் இது எல்லாமே. அப்ப இந்த கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காவே RL ஓட வேரியேஷன்ஸ்க்கு வருது. இப்போ இந்த கேஸ்ல நமக்கு என்ன தெரியும்? we prefer RL is equal to RS. கரெக்ட்டா? ஒருவேளை லோடோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ண முடிஞ்சா லோடோட ரெசிஸ்டன்ஸை சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணுவோம். இல்ல சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ண முடிஞ்சா சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸை 0 பண்ணிருப்போம். இங்க லோடோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்றது தான் கண்டிஷன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? லோடோட ரெசிஸ்டன்ஸை சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல் பண்றோம். சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் தி தெவெனின் ரெசிஸ்டன்ஸ். அப்ப தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸை ஓபன் சர்க்யூட் பண்ணணும். ஸோ கிளியரா? அப்ப திஸ் பிகம் ஓபன் அண்ட் இட் பிகம் ஷார்ட் சர்க்யூட்டட். கரெக்டா? அப்ப பாத்தீங்கன்னா this is 15 ohms. நெக்ஸ்ட் இது ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுப்பா. அப்ப இந்த 2 ohm வழியா கரண்ட் போகாது. இங்க பாருங்க, இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகுதா? அப்ப இவனும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். பேரலலா ஒரு எலிமெண்ட் ஷார்ட் சர்க்யூட்டா இருந்து அதோட பேரலல் எலிமெண்ட் வழியா என்னைக்குமே கரண்ட் போகாது. ஏன்னா நீங்களுமே போவீங்களா? இங்க பாருங்களேன், இங்க ஒரு கரண்ட் போயிட்டு இருக்கேன். இப்ப இந்த வழியா போனா 2 ohmல போவேன், ஆனா இந்த வழியா போனா ஃப்ரீயா போயிடுவேன். ஐ ப்ரிஃபர் திஸ் வே. கரெக்டா? அப்ப இவனை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேயா? ஸோ எப்பவுமே ஒரு எலமெண்ட்டுக்கு ரெசிஸ்டர் இருக்கிற ஒரு பாத்தம் ஃப்ரீ ஷார்ட் சர்க்யூட் பாத்தம் இருந்தா ஷார்ட் சர்க்யூட் பாத்தை தான் அது ப்ரிஃபர் பண்ணும். நம்மளும் அப்படிதான்.
கரெக்டா? இங்க வந்து கரண்ட் சோர்ஸ் ஓபன் ஆயிடும். திஸ் இஸ் ஓபன். ஓகேயா? அப்ப ஓபன் ஆயிருச்சுன்னா இங்க ஒரு 10 ohm இருக்கும் சார். அவ்வளவுதான் சார். இதுதான் சார் ஆர்த்தெவெனின். ஆர்த்தெவெனின் இஸ் 25 ohms. எஸ், ஆப்ஷன் சி தான். அடுத்ததா, a voltage source of 240 volt having an internal impedance of 3 minus 4j ohms is supplying power to a complex load of ZL. What will be the maximum power transferred to the load? இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் இன் டிசி தியரம்ஸ்ல பார்த்தோம். ஒரு டிசி சர்க்கியூட்டுக்கு எப்படி மேக்ஸிமம் பவர் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த क्वेश्चनல அவங்க ஒரு ஏசி சர்க்கியூட்டை சொல்றாங்க சார். ஓகேயா? சோ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, நம்ம கிட்ட ஒரு 240 வோல்ட் இருக்கு. ஓகேயா? சோ இந்த வோல்ட்டுக்கான இம்பிடன்ஸ் கொடுத்திருக்காங்க, சோர்ஸ் இம்பிடன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏசின்னா நம்ம இப்படி பாக்ஸ்ல தான் போடுவோம், Z அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சோ Z is equivalent to R plus JX. கரெக்டா? சோ பிளஸ் ஆர் மைனஸ் சொல்லலாம். பிளஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. R plus R minus JX. சோ இங்க பாருங்க 3 minus 4J. ஓகேயா? அப்ப என்னன்னா இது ரெசிஸ்டன்ஸ், இது என்னோட நெகட்டிவ் ரியாக்டன்ஸ், அப்ப கெபாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? Z is equivalent to 3 minus 4J. இதுதான் சார் அவங்க கொடுத்த சோர்ஸ். திஸ் இஸ் நோன் as சோர்ஸ். ஓகேயா? இதுதான் பா சோர்ஸ். இப்போ இதுல என்ன பண்றாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் லோடு ZL ஆட் பண்றாங்க. ஓகேயா? காம்ப்ளெக்ஸ் லோடு ZL. ஓகே, ZL ஆட் பண்றாங்க. சோ இந்த ZL என்ன வேல்யூவா இருந்துச்சுன்னா இதுக்கு மேக்ஸிமம் பவர் நடக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்ததா அந்த வேல்யூவை நீங்க இந்த சர்க்யூட்ல கனெக்ட் பண்றப்போ எவ்வளவு மேக்ஸிமம் ஏசி பவர் இந்த லோடுக்கு வந்துச்சுன்றதும் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா இங்க கேட்கறது பவர். இந்த பவரை என்னால டைரக்டா கண்டுபிடிக்க முடியுமானா டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த இம்பிடன்ஸ் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So maximum power transfer ஆகக்கூடிய அந்த இம்பிடன்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்றோம். அடுத்ததா அந்த இம்பிடன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண உடனே அந்த சர்க்யூட்டுக்கு அந்த இம்பிடன்ஸை செட் பண்றோம். செட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சர்க்யூட்டோட மேக்ஸிமம் பவர் சோர்ஸ்ல இருந்து எவ்வளவு மேக்ஸிமம் பவர் லோடுக்கு வந்துச்சுன்றதை செக் பண்றோம். ஓகே, சோ நமக்கு என்ன தெரியும், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் இன் ஏசி சர்க்யூட்ஸ். சோ ஏசி சர்க்யூட்ஸ்ல என்ன பார்ப்போம், இன் ஏசி நம்மளால மேக்ஸிமம் பவரை எந்த கண்டிஷன்ல கொடுக்க முடியும்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் must be equivalent to complex conjugate of source resistance. இதுக்கு என்ன அர்த்தம்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். கரெக்ட்டா? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா என்னதுப்பா, Z plus JX ன்னு இருந்தா இதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிறப்போ நான் இங்க ரெப்ரசன்ட் பண்றேன். Z is equivalent to R plus JX அப்படின்னு இருக்குன்னா இதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தோம்னா R minus JX ன்னு எழுதணும். அதோட ரியாக்டிவ் போர்ஷன் அதோட சைனை சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்ப Z is equivalent to R plus JX னா இதுக்கு Z equivalent to R minus JX. அப்ப இந்த ஏசி சோர்ஸ்ல இந்த ஏசி சர்க்யூட்ல என்னோட எந்த லோடுக்கு மேக்ஸிமம் பவர் நடக்கும்னா இந்த லோடுக்கு தான்ப்பா மேக்ஸிமம் பவர் நடக்கும். இதுல ஒரு 4-5 கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே ஏசியிலுமே 4-5 கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனா எல்லா கண்டிஷன்ஸ்லயுமே இந்த கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் தான் ரொம்ப அதிகமான பவர் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க மேக்னிடியூட் பேலன்ஸ் அண்ட் ஃபேஸ் பேலன்ஸ் அப்படின்றது நடக்கும். ஓகேங்களா? சோ மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் பேலன்ஸ் பண்றப்ப மட்டும் தான் அந்த சர்க்யூட்ல எனக்கு அதிகபட்ச பவர் சப்ளை எடுக்க முடியும். சோ இங்க காம்ப்ளெக்ஸ் லோடுன்னு சொல்றதுனால இது ஆட்டோமேட்டிக்காவே இது ஒரு காம்ப்ளெக்ஸ் லோடுன்னு சொல்றதுனால என்னால இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் ZL. ஓகேயா? இந்த ZL ல RL plus JXL அப்படின்னு ரெண்டுமே இருக்கும். இதையும் வேரி பண்ண முடியும், இதையும் வேரி பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் லோடுனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளால அதுல லோட் ரெசிஸ்டன்ஸும் வேரி பண்ண முடியும், சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸும் வேரி பண்ண முடியும் நம்ம எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் இங்க எனக்கு மேக்ஸிமம் பவர் நடக்கணும்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா ZL is equivalent to ZS காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா இருக்கணும் சார். ஓகேங்களா? இப்ப பாருங்க ZL தெரியும், ZL ஓட வேல்யூ என்னவா இருக்கணும்னா ZS ஓட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா இருக்கணும். திஸ் இஸ் ZS ன்னு சொல்றோம். ஓகே, இப்ப பாருங்க Z ன்னா R plus JX னா Z ஓட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ன்றது R minus JX ஆ இருக்கணுமா? அப்ப ZS ன்றது 3 minus 4J னா ZS ஓட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் என்னப்பா, 3 plus 4J. கரெக்ட்டா? அப்ப இத தான் நீங்க கனெக்ட் பண்ணனும்.
ஓகே. ஸோ சோர்ஸில் வந்து 3 - 4j இருக்குப்பா. லோடில் என்ன கொடுக்குறீங்க? 3 + 4j அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ கொடுத்த உடனே என்ன ஆகும் சார்? இந்த இடத்துல இந்த ரியாக்டிவ் போர்ஷனும் இந்த ரியாக்டிவ் போர்ஷனும் கேன்சல் ஆகிருக்கும். இங்கே இருக்கிற இந்த மேக்னிடியூடும் இங்கே இருக்கிற மேக்னிடியூடும் ஈக்குவல் ஆகிருக்கும். ஓகே, அதனால எனக்கு ஃபேஸ் பேலன்ஸும் நடக்கும், மேக்னிடியூட் பேலன்ஸும் நடந்திருக்கும். ஸோ இப்போ இந்த கேஸில் நீங்கள் Pmax கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த கேஸ்ல பாருங்க, என்னோட ரியாக்டிவ் போர்ஷன்ஸ் எல்லாமே நெக்லெக்ட் ஆயிடுச்சு. ஓகேயா? என்னோட சர்க்கியூட்ல இந்த -j + 4j இந்த சர்க்கியூட்டுக்கு கேவியில் எழுதுனீங்கன்னா ஆட் ஆகும்பா. ரெண்டுமே ஆட் ஆகுறப்போ ஸோ இங்க 3 - 4j இருக்கும், இங்க வந்து 3 + 4j இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த ரியாக்டிவ் போர்ஷன்ஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ Pmax நீங்க டைரக்டா இப்போ நம்ம யூஸ் பண்ண பாருங்க, VThevenin whole square by 4RThevenin அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே நீங்க ஆன்சர் சொல்லலாம். ஓகேயா? அப்ப பாருங்களேன், அப்ப VTheveninன்றது என்ன? This is 240 into 240. அடுத்ததா 4 into RTheveninன்றது என்னப்பா? This is 3 ohms. கரெக்டா? இங்க இருக்கிற இதுதான் 3 ohm. ஓகேயா? அப்ப அடிக்கிறப்ப என்ன சார் வரும்? 6 4 24 60 into 240. இது அடிக்கிறப்ப என்னப்பா வரும்? This become 2. அப்போ this is what எவ்வளவுப்பா? So 20 into 240. அப்போ 480 into 0. அப்போ 4.8 kilowatts. புரியுதாப்பா? இந்த சர்க்கியூட் ஆஃப் ஏசி ரொம்ப ஈஸிப்பா. ஒன்ஸ் ப்ராப்பரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஏசியில நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே எப்போ அதிகமான மேக்ஸிமம் பவர் வரும்னா இதுதான் வரும். அதனால ஃபர்ஸ்ட் இதை செட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி இது இல்லைன்னா தான் நம்ம வந்து எய்தர் மேக்னிடியூட் பேலன்ஸோ இல்ல ஃபேஸ் பேலன்ஸோ பண்ண முடியும். ஓகே, for this question க்கு அப்ப ஆன்சர் என்னப்பா? it is 4.8 kilowatt. ஸோ நீங்க என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாமோட சிலபஸும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பாருங்கப்பா. அதை பார்த்து அந்த கொஷினை உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. நீங்க வெதர் செல்ஃபா படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்லை இன்ஸ்டியூட் பண்றீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்ல அந்த கொஷின் அப்ரோச் பண்ணுங்க. பிகாஸ் இங்க வந்து நீங்க பாஸ் பண்ணணும்னா நம்ம தான்ப்பா கண்டிப்பா எஃபோர்ட் எடுக்கணும். அடுத்த யாருக்குமே உங்க மேல அவ்வளவு பெரிய கேர் இருக்காது. ஸோ நம்ம மேல நம்ம மட்டும்தான் கேர்ஃபுல்லா இருக்க முடியும். நம்ம மேல நமக்கு தான் நிறைய கேரும் இருக்கும். ஸோ அதனால நீங்களா செல்ஃபா படிச்சுக்குங்க. ஸோ ஏன்னா இந்த ஒரு வாய்ப்புன்றது ஒரு பெரிய வாய்ப்பு. இதை சரியான ஒரு கைடன்ஸ்லயோ ப்ராப்பரான ஒரு அப்ரோச்லயோ நீங்க பண்ணலன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அதுக்கப்புறமா ஏமாந்ததுக்கு அப்புறமா தெரியும் ஸோ இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நீங்க வருத்தப்படுறதுனால எதுவும் இல்லை. ஸோ இப்பயே அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. நீங்க ஆல்ரெடி படிக்கிறீங்கன்னாலும் சரி, ஸோ என்ன நம்ம மிஸ்டேக் பண்றோம், இதை நம்ம சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் சரி, அதெல்லாம் இப்பயே அந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர் required for maximum power transfer? ஸோ என்னோட இந்த வேல்யூ ஆஃப் ஆர் என்னவா இருந்தா இங்க இருக்கிற சோர்ஸ்ல எனக்கு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க. ஸோ அகைன் இந்த ஆர்ன்றது என்னப்பா? திஸ் இஸ் ட்ரீட்டட் as லோட் சைடு. ஓகே, இது லோட் சைடு. இங்க இருக்கு பாருங்க ரிமைனிங், அது எல்லாமே சோர்ஸ் சைடு. ஓகே, திஸ் இஸ் சோர்ஸ் அண்ட் இட் இஸ் லோடு. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்மளால லோடோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ண முடிஞ்சா RL is equivalent to RS. அப்ப RS எனக்கு என்னன்னு தெரியல. டு ஃபைண்ட் RS or RThevenin என்னப்பா ப்ரொசீஜர்? வோல்டேஜ் சோர்ஸ் must be short circuited, current source must be open circuited. அப்ப இந்த சர்க்யூட் ரீட்ரா பண்ணுங்க. வோல்டேஜை ஷார்ட் சர்க்யூட் பண்ணுங்க, கரண்ட்டை ஓபன் சர்க்யூட் பண்ணுங்க. அப்ப this is voltage short circuited. அப்ப அந்த 5 ohm ரெசிஸ்டர் இங்க வந்துருவாரு. அடுத்ததா இங்க ஒரு 20 ohm ரெசிஸ்டர் இருக்காரு. அடுத்ததா கரண்ட் சோர்ஸ் என்ன ஆயிடுவாரு? ஓபன் ஆயிடுவாரு. ஸோ அப்போ அப்படியே ரிமூவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? ஒரு 4 ohm ரெசிஸ்டர் இருக்கு. தட்ஸ் இட் பா. ஸோ இதுதான் என்னோட RThevenin. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேரலல் பண்ணுங்க. 5 into 20 which is what பா? 100 divided by 25. அப்ப அது ரெண்டு parallel பண்றப்ப என்னப்பா வரும் நமக்கு? yes, we get 4. அப்ப இந்த சர்க்யூட் எப்படி மாறி இருக்கும்? this is 4 and this is 4. 4 plus 4 which is 8 ohms.
அப்போ அந்த இடத்துல இங்கே RN இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 8 ohm ரெசிஸ்டரை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த 8 ohm ரெசிஸ்டரில் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் அடுத்ததா, ஃபார் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் இன் ஏசி சர்க்யூட், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் இன் ஏசி சர்க்யூட் த லோட் இம்பிடன்ஸ் மஸ்ட் பி. நம்ம இப்போ தானே பார்த்தோம், ஒரு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும், லோடோட இம்பிடன்ஸை வேரி பண்ணுறாங்கன்னா எதை கொடுப்போம் நம்ம எப்பவுமே? இது வந்து டிசி சர்க்யூட்டா ஏசி சர்க்யூட்டான்னு பார்க்கணும். நீங்கள் பாட்டுக்கு டைரக்டாக போயிட்டு ஏசி டிசி அதுக்கான ஆன்சர் தான் கொடுக்கணும். ஏன்னா டிசியாக இருந்தால் இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், ஏசியாக இருந்தால் ஒரு ஆன்சர் வரும். ஓகேங்களா? வெதர் இட் இஸ் டிசியாக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபார் டிசிக்கு என்ன இருக்குன்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவலன் டு, இங்கே லோட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு வரணும், சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டாவது ஏசிக்குப்பா. ஸோ ஏசியா இருக்கிறப்ப என்ன இருக்கணும்? லோடோட இம்பிடன்ஸ்ன்னு சொல்லணும். இஸ் ஈக்குவலன் டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். இப்போ நான் எழுதுனேன் பாருங்க, இந்த சம்ல கூட எழுதியிருப்பேன் பாருங்க, லோடோட ரெசிஸ்டன்ஸ் மஸ்ட் பி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸா இருக்கணும் லோடோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா அதுதான் இங்க இருக்கணும். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ என்னப்பா? ஆப்ஷன் சி தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணுறீங்க. ஏசின்னா ஆப்ஷன் சி, டிசின்னா ஆப்ஷன் ஏ. அதுவுமே இது இம்பிடன்ஸ்னு சொல்லக்கூடாது, ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு தெளிவு வரணும்ப்பா. ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்போ இருக்கணும். ஸோ ஒரு ஆப்ஷனை ப்ராப்பராக நீங்கள் எலிமினேட் பண்ணீங்கனாலே சக்ஸஸ் ஆயிடுவீங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுங்க, அதுதான்ப்பா சக்ஸஸ்க்கான ஒரே வழி. ஓகேயா? ஸோ அதுக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ வாட் ஹேப்பன் வென் லோட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் பியாண்ட் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். சரி, இது எல்லாமே மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தான். ஸோ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபரை நம்ம ஈஸியாக நிறைய வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேயா? ஸோ என்ன சொல்கிறாங்க? வாட் ஹேப்பன் டு லோட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் பியாண்ட் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ லோடோட ரெசிஸ்டன்ஸை சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறோம். சி எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ohm. ஓகேயா? இப்போ என்ன பண்ணுறேன்? லோட் ரெசிஸ்டன்ஸை 3 ohm மாற்றுறேன். ஓகேயா? லோட் ரெசிஸ்டன்ஸை 4 ohm மாற்றுறேன். ஸோ இதுதான் அந்த கண்டிஷன். அப்போ என்னோட லோட் ரெசிஸ்டன்ஸை வந்து சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அந்த பவர் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலா இதை நம்ம மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரமோட கிராஃப் இண்டிகேட் பண்ணுதுப்பா. ஆக்சுவலா இந்த கிராஃப் தான் இந்த கொஷின். அந்த கிராஃப் உங்களுக்கு தெரியும்னா இந்த கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த கிராஃப் நம்ம வரைஞ்சிருப்போம். ஸோ என்ன பண்ணுவோம்னா, ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் லோடோட ரெசிஸ்டன்ஸ்ப்பா. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் லோடோட ரெசிஸ்டன்ஸ் 0, அடுத்த லோடோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் 1, அடுத்த லோடோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் 2, ஸோ லோடோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் 3, லோடோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் 4. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லோடோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணி ஒரு கிராஃப் வரைவோம். அண்ட் சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது இட் இஸ் 2 ohm கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகேயா? சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸை 2 ohm கான்ஸ்டன்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். லோடோட ரெசிஸ்டன்ஸை 0 வைப்பேன், அடுத்து 1 வைப்பேன், 2 வைப்பேன், 3 வைப்பேன், 4 வைப்பேன், கிராஃப் வரைவேன். ஓகே, இப்படி வரைகிறப்போ 0வா இருக்கிறப்ப பவர் 0வா இருக்கும், 1ஆ இருக்கிறப்ப பவர் என்ன ஆயிருப்பான்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அடுத்து 2ஆ இருக்கிறப்ப பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், மேக்ஸிமம் ஆயிருக்கும். அடுத்து திரும்ப 3க்கு போன உடனே என்ன ஆகும்னா அது திரும்ப டிக்ரீஸ் ஆகிடும். அடுத்து கீப் ஆன் 4க்கு வரப்போனே திரும்ப டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் இது இப்படி தான் சார் இருக்கும் இந்த கிராஃபு. ஓகேங்களா? ஸோ இந்த கிராஃபில் எப்போ எனக்கு மேக்ஸிமம் பவர் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிமேக்ஸ் கண்டிஷன். ஆக்சுவலாக இது பவர் கிராஃப், இது இந்த கண்டிஷன் தான் பிமேக்ஸ். அது வந்து பவர் கிராஃப், இதுதான் மேக்ஸிமம் பவருக்கான கண்டிஷன். ஓகேயா? இதுதான் மேக்ஸிமம் பவர். இந்த மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் எப்போ நடக்கும்னா லோடோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவலன் டு சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த கேஸ் தான் லோடோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவலன் டு சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட்ல RL is 2 ohms. ஓகே, அப்போ இங்க இருக்கிற ரிமைனிங் இந்த லெஃப்ட் சைடு ஆஃப் கிராஃப் பாருங்க,
என்னோட லெஃப்ட் சைடு ஆஃப் கிராஃப் பாருங்க. அப்போ இந்த லெஃப்ட் சைடு ஆஃப் கிராஃப்ன்றது என்ன? லெஃப்ட் சைடு ஆஃப் கிராஃப் இஸ் RL is lesser than RS. ஓகே, அப்ப இந்த சைடு ஆஃப் கிராஃப்ன்றது RL is greater than RS. Load resistance is lesser than source resistance. So அதே மாதிரி load resistance is greater than the source resistance. அப்ப இந்த பக்கம் போனாலும் சரி இந்த பக்கம் போனாலும் சரி power will always decreases. ஏன்னா இங்க பாருங்க, இதுதான் என்னோட பவர். ஸோ இதுக்கு கீழே வர என்ன ஆகுது? பவர் டிக்ரீஸ் ஆகுது. இல்லை இதுக்கு மேலே போனாலுமே பவர் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ இதுதான்ப்பா இந்த கண்டிஷன். இந்த கேஸில் உங்களுக்கு பியாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிலோ அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதே தான். ஓகேங்களா? ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் பியாண்ட்னா அதிகமாக, அப்பால். ஓகே, அப்போ அதிகபட்சமா ஆகிறப்போ என்ன ஆகுது? ஆக்சுவலா இந்த கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. கரெக்டா? அப்போ பவர் நீங்க ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக்க என்ன ஆகுதுன்னா the power is decreasing. ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணவும் பவர் டிக்ரீஸ் தான் இருக்கு. கரெக்டா? இந்த கேஸ்லயும் பவர் டிக்ரீஸ் தான் இருக்கு, அந்த கேஸ்லயும் பவர் டிக்ரீஸ் தான் இருக்கு. ஓகே, இது மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும்பா. அடுத்ததா the phase difference between voltage and current in a pure resistor. Sir, ரெசிஸ்டர்ல இருக்கிற வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கிராஃபுக்கான ஆங்கிள் டிஃபரன்ஸ் என்ன? என்னோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கிராஃபுக்கான ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன ரெசிஸ்டர் எலிமெண்ட்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ we know this is resistive. கரெக்டா? இது ஒரு ரெசிஸ்டர் லோடுப்பா. ஸோ இப்போ இதில் ஒரு கரண்ட் கொடுக்குறோம் அண்ட் இதுக்கு ஒரு சப்ளை கொடுக்குறோன்னு எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு வோல்டேஜ் கொடுப்போம் நம்ம, ஏசி சோர்ஸ். ஓகேயா? ஸோ இப்படி ஏசி சோர்ஸ் கொடுத்த உடனே அதுலேருந்து என்ன வரும்? கண்டிப்பாக கரண்ட் வரும் நமக்கு. அந்த ஏசி சோர்ஸ்லேருந்து அந்த ரெசிஸ்டருக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். திஸ் இஸ் கரண்ட். ஓகேயா? ஸோ இப்போ இதோட கிராஃப் வரைகிறப்போ வோல்டேஜோட கிராஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான்ப்பா கரண்ட்டோட கிராஃபும் இருக்கும். திஸ் இஸ் கரண்ட்டோட கிராஃப்னு எடுத்துக்கலாம். ஸோ வோல்டேஜோட கிராஃப்ன்றது இப்படி தான் இருக்கும். This is voltage graph. இங்க பாருங்க, இவனோட மீட்டிங் பாயிண்ட்டும் will always same. அப்போ இதுக்கான அர்த்தம் என்னன்னா voltage and current are in phase. in phase ஆ இருக்கிறப்ப ஆங்கிள் என்னவா இருக்கும்னா 0 டிகிரியா இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஆங்கிள் ஆர் 0 டிகிரி. எஸ், கரெக்ட், 0 டிகிரி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அடுத்ததா, in the above circuit can be represented in the frequency domain. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னோட ஒரு சர்க்கியூட் இது கொடுத்துருக்காங்களாம்பா. இது என்னோட கிவன் சர்க்கியூட்டு. ஸோ இந்த கிவன் சர்க்கியூட்டை நீங்கள் இந்த மாதிரி கீழே இருக்கிற எந்த ஒரு சர்க்கியூட்டாக மாற்றி எழுதலாம் அப்படின்றது தான் கொஷின். மேலே இருக்கிற ஒரு சர்க்கியூட்டை இங்கே கீழே இருக்கிற ஒரு சர்க்கியூட்டாக நீங்கள் எழுதுறீங்க. ஸோ அப்போ எப்படி அதை ரெப்ரசென்ட் பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, இது ரெசிஸ்டராக இருக்கு. ஓகே, ஆனால் இங்கே என்ன இருக்கு? இட் இஸ் இன் கெப்பாசிட்டன்ஸ் சியா இருக்கு. இங்க என்ன இருக்கு? இண்டக்டன்ஸ் எல்லா இருக்கு. இது எப்படி நான் சொல்றேன் அது கெபாசிட்டன்ஸாவும் இண்டக்டன்ஸாவும் இருக்குன்னு சொல்லிட்டு? இந்த யூனிட் இருக்கு பாருங்க, ஹென்ரின்றது யாரோட யூனிட்? இண்டக்டன்ஸோட யூனிட். ஃபாரட்ன்றது யாரோட யூனிட்? கெபாசிட்டரோட யூனிட். ஓகேயா? ஹென்ரின்றது இட் இஸ் a யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ், ஃபாரட்ன்றது இட் இஸ் a யூனிட் ஆஃப் கெபாசிட்டன்ஸ். அப்ப தெளிவா தெரியுது இந்த சர்க்கியூட்ல இருக்கிறது எல்லாமே கெபாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் வேல்யூஸ் தான். இது சி, இது எல். ஆனா ஒரு சர்க்கியூட்டா நம்ம எப்பவுமே என்னதான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா we always prefer resistance or reactance in the form of resistance or reactanceல தான் இருக்கணும். ஒரு சர்க்கியூட்டோட எலிமெண்ட் எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா ரியாக்டன்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இருக்காப்பா அது, இவன் எல்லாமே கெபாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் ஃபார்ம்ல இருக்கானே. எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல இருக்கு இது, ஆனா இது வந்து ரியாக்டன்ஸ் ஃபார்ம்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அப்ப என்ன பண்றோம்? we must convert it into the reactance form, that is the frequency form. ஓகே, அப்ப இத நீங்க ரியாக்டன்ஸ் ஃபார்முக்கு மாத்துறீங்கன்னா that is known as frequency domain. அப்ப இந்த ரியாக்டன்ஸை எப்படி மாத்தலாம்? சோ நமக்கு தெரியும் என்னோட கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்ன்றது என்னப்பா? that is xc. xc எப்படி எழுதுவோம்? 1/ωc ன்னு எழுதுவோம். அடுத்து இண்டக்டர் ரியாக்டன்ஸ் எழுதணும்னா xl. xl னா என்னப்பா? that is ωl. okay, xc is nothing but 1/ωc. xl is nothing but ωl. அப்ப ஜஸ்ட் இப்போ ஒமேகான்றது எனக்கு தெரியாதே. ஒமேகான்னா என்னப்பா? இந்த வேவ் ஃபார்ம்ல இருக்கிறது தான் ஒமேகா. அது எப்படி எழுதுவோம்? ஒரு ஏசி வேவ் ஃபார்ம்னா எப்பவுமே Vm sin of omega t அப்படின்ற ஃபார்மேட்ல எழுதுவோம்.
ஓகே, இப்போ பாருங்க இதை கம்பேர் பண்ணுங்க. ஸோ இதை சைன்னு எழுதினாலும் சரி காசுன்னு எழுதினாலும் சரி. ஓகேயா, இதை நீங்கள் காசாக கூட எழுதிக்கலாம், அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகே, அப்போ பாருங்க இந்த 15ன்றது Vm, அடுத்ததா இந்த 50tன்றது ஒமேகா டி. ஓகே, அப்போ ஒமேகான்றது என்ன தெரியுது இதுல இருந்து? ஸோ we defined ஒமேகா as 10 50. ஒமேகான்றது 50 கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, ஸோ இந்த Vm sin ஒமேகா டின்றது அதோட ஏசி வேவ் ஃபார்மோட ஒரு ரெப்ரசன்டேஷன். அந்த ரெப்ரசன்டேஷன்ல இருந்து என்னால் Vm ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியும், ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகாவையும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒமேகாவை கண்டுபிடிச்சிட்டேன், ஜஸ்ட் இப்போ இந்த திங்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சியோட வேல்யூ இது, எல்லோட வேல்யூ இது, ஒமேகாவோட வேல்யூ 50. அப்போ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணா we will get answer. ஒமேகா எல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ ஒமேகாவோட வேல்யூ தட் இஸ் 50. கரெக்டா? இண்டக்டன்ஸோட வேல்யூ 500 into 10 to the power minus 3. அப்போ இது என்னப்பா? 5 2 5 25. 2500 into 25,000 into 10 to the power minus 3. ஸோ அப்போ இந்த 3 ஜீரோவாகவும் அந்த மைனஸ் 3 ஜீரோவாகவும் கேன்சல் ஆயிடுவான். ஸோ இந்த பிளஸ் இந்த மைனஸ் அப்போ கேன்சல் ஆச்சுன்னா திஸ் இஸ் பிளஸ் 25J. ஓகேயா? ஸோ ஏன் சார் J அப்படின்னு சொல்றேன்? பிகாஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை பிளஸ் Jல தான் சொல்லணும், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸை மைனஸ் Jல தான் சொல்லணும். ஓகேயா? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பிளஸ் JX, இது மைனஸ் JXC, இது JXL. அப்போ ஆப்ஷன் 1 AC ரூல்ட் அவுட். கரெக்டா? ஆப்ஷன் ACs ஆர் நாட் ஆன்சர். அப்போ நெக்ஸ்ட் எது ஆன்சர்? அப்போ இதை கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒமேகா சி 1 ஒமேகான்றது என்ன இங்க? 50. கெப்பாசிட்டன்ஸ் 1000 into 10 to the power minus 6. அப்போ இதை சால்வ் பண்ணுங்களேன். 10 to the power minus 6 மேலே போனா 10 to the power plus 6. அடுத்ததா இங்க ஒரு 1000 இருக்கு. இப்போ அடிச்சீங்கன்னா 10 to the power 3 மாறிடும். ஓகே, அப்போ இதை போச்சு மேலே 10 to the power 3 மாறிடுச்சு. 10 to the power 3ன்றது என்ன? 1000. அப்போ டிவைடட் பை 50. ஓகே, அப்போ இங்க அடிச்சீங்கன்னா இது போயிடுது. அப்போ therefore இது என்னப்பா வருது? திஸ் இஸ் 20 வருது. இப்போதான் நம்ம பார்த்தோம் இதோட ரியாக்டன்ஸ் எழுதுறப்போ மைனஸ்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் மைனஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பிளஸ். தட்ஸ் இட் பா. SUG ஆன்சர் D is the correct one. ஓகேங்களா? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா, எல்லா கொஸ்டினும் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டெஸ்ட் பேட்ச்ன்றது எதுக்காக? நம்மளோட ஒரு டெமோ மாதிரி தான் அதை கொடுக்குறோம். அப்போ அதை ரிலாக்ஸாக எழுதுங்க. ரிலாக்ஸாக எழுதுனா மட்டும்தான் அந்த எக்ஸாமில் கரெக்டாக அந்த என்ன பண்ணணுன்ற ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செய்யும். ஓகேயா? ஸோ இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா ஆன்சர் பண்ணுறது கஷ்டம்ப்பா. ஓகே, அதனால நம்ம அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை கிரியேட் பண்ணணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை ட்ரை பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், the current I of t, the current I of t is through the 10 ohm resistor. ஓகேயா? ஒரு கரண்ட் I of t ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர் வழியா போகுது, சீரியஸா போகுதுன்னு சொல்றாங்க. வித் an inductance. ஓகேயா? ஸோ ரெசிஸ்டர் பிளஸ் இண்டக்டன்ஸ் இருக்கா. ஸோ அடுத்ததா the RMS value of கரண்ட்டையும் the power dissipated-யும் கேட்குறாங்க. இப்போ இந்த சர்க்கியூட்டை நான் வரைகிறேன். ஓகே, ஒரு கரண்ட் வந்து ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர்லையும் ஒரு இண்டக்டர்லையும் போகுது. அந்த கரண்டோட வேல்யூ இது. ஸோ இப்போ அந்த கரண்ட்டுக்கான ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன, அடுத்ததா அந்த ரெசிஸ்டர்ல டிராப் ஆன பவர் என்ன, டிசிபேட் ஆன பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ அந்த சர்க்கியூட் டிரா பண்ணலாம். திஸ் இஸ் 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் and which is the inductance. நமக்கு அது தெரியாது. this is JXL அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த இண்டக்டன்ஸ் தெரியல, அவங்க கொடுக்கல. this is I of t. இதுதான் கரண்ட். அந்த கரண்ட் I of t என்ன கொடுத்துருக்காங்க நீங்க எழுதலாமா? I of t is equivalent to 3 plus 4 sin of 100t plus 45 degrees. அது ஓகே, அது 450 கிடையாது, 45 degrees. அதுதான் நெக்ஸ்ட் 4 sin of 300t plus 60 degrees. ஓகே அப்பா,
அடுத்ததா the amperes, இதுதான் கரண்ட். இப்போ RMS வேல்யூ கேட்குறாங்க. நமக்கு தெரியுமா RMS calculations நம்ம கிளாஸ்ல கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ RMS வேணும்னா என்ன சார் பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் DC வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். this is 3 ஸ்கொயர். அடுத்ததா இது வேல்யூ 4 டிவைடட் பை ரூட் 2 எழுதணும். ஏன்னா சைன் வேவ் ஃபார்மா இருந்துச்சுன்னா டிவைடட் பை ரூட் 2 போடுவோம். ஸோ அப்போ 4 டிவைடட் பை ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். அடுத்து திரும்பவும் ஒரு சைன் வேவ் ஃபார்ம் இருக்கு 4 டிவைடட் பை ரூட் 2 ஸ்கொயர். அப்போ இங்க சைனு காசு இந்த ஆங்கிள்லாம் நீங்க கேர் பண்ணணுமான்னா கேர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது RMS வேல்யூஸ் தான். ஓகேயா? அப்போ அது வந்து ஆங்கிள் அஃபெக்ட் ஆகாது. ஓகே, அப்போ பாருங்கப்பா 3 ஸ்கொயர் என்னப்பா? திஸ் இஸ் 9 பா. 4 ஸ்கொயர் டிவைட் பை 4 டிவைட் பை ரூட் 2 ஸ்கொயர் என்னப்பா வரும்? 16/2 வருமாப்பா. அடுத்ததா 4 டிவைட் பை ரூட் 2 அகைன் 16/2 வருமாப்பா. அப்போ ஃபைனலாக இதை ஆன்சர் பண்ணால் என்ன வரும்? we will get 9 plus 16. ஓகே, ரெண்டு 16/2 ரெண்டு இருக்கு. அப்போ ஒரு 16 மாறிடும். கரெக்டா? அப்போ இதை ரூட் எடுத்தீங்கன்னா we get root of 25, that is 5 amperes. ஓகேயா? அப்போ ஆன்சர் வந்து 5 ஆம்பியர். அடுத்த நெக்ஸ்ட் இப்போ பவரோட டிசிபேஷன்ஸ் கேட்குறாங்க. இப்போ இந்த சர்க்கியூட்ல எனக்கு எவ்வளவு ஆம்பியர் RMS கரண்ட் போகுதுன்னு பாருங்க. அப்போ ஒரு 5 ஆம்பியர் ஆஃப் RMS கரண்ட் போகுது. அப்போ இந்த 5 ஆம்பியர் RMS கரண்ட் போச்சுன்னா இப்போ இந்த சர்க்கியூட்ல எவ்வளவு பவர் பா டிசிபேட் ஆகும்? இந்த சர்க்கியூட்ல பவர் டிசிபேஷன்ஸ்ன்றது யாராலெல்லாம் நடக்கும்? நான் கிளாஸ்ல நிறைய முறை சொல்லியிருக்கேன். the power dissipation is always because of what? யாரால? Inductor will contribute the power loss. Inductor never loses the power. Inductor or capacitor never contribute in power loss. ஓகேயா? இண்டக்டர் ஆர் கெபாசிட்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னைக்குமே பவர்ல கான்ட்ரிபியூட் பண்ணவே மாட்டான்பா. அப்ப இந்த சர்க்கியூட்ல அக்கறான பவர் லாஸ்ன்றது ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா? அப்ப இவனால மட்டும்தான் பவர் லாஸ் நடந்திருக்கும். ரெசிஸ்டரோட பவர் எப்படி எழுதலாம்? ரெசிஸ்டரோட பவர் இஸ் வாட்? I ஸ்கொயர் இன்டு ஆர். I என்னன்னு தெரியுமா? எஸ். அப்ப therefore P ரெசிஸ்டர் is equivalent to I is 5 square. Resistance என்ன? 10. அப்ப 250 watts. ஆன்சர் இருக்கா? எஸ், ஆப்ஷன் சி தான் ரெசிஸ்டர். கரெக்டா? சோ இதோட ஆன்சர் வந்து சி தான். எஸ், கரெக்ட். அடுத்ததா for the series RLC circuit in the figure. ஸோ இந்த இடத்துல என்னோட ஒரு சீரியஸ் RLC சர்க்கியூட் கொடுத்துருக்காங்களா. அந்த சர்க்கியூட்டோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 1000 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஓகேங்களா? இந்த சர்க்கியூட்டோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்றது என்ன? 1000 ரேடியன்ஸ் பர் செகண்ட். அடுத்ததா அந்த சர்க்கியூட்டோட கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தென் த கரண்ட் I. ஸோ சார் இந்த சர்க்கியூட்ல எவ்வளவு கரண்ட் போகும் அப்படின்னு சொல்லுங்க சார். ஓகே, இந்த சர்க்கியூட்டோட வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க சார். அடுத்ததா இந்த சர்க்கியூட்டோட கரண்ட் வேணும்னா என்ன சார் பண்ணுவோம்? வோல்டேஜ் பை அந்த பாத்துல இருக்கிற இம்பிடன்ஸ் டிவைட் பண்ணா you will get the current I. ஓகேயா? அப்ப இந்த சர்க்கியூட்டோட இம்பிடன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நம்ம வந்து அந்த சர்க்கியூட்டோட கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? அப்ப இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரியும் Z is equivalent to R plus R minus JXL minus JXC அப்படின்னு எழுதுவோம். ஓகேயா? இது எப்போன்னா this is only valid for AC series RLC. ஓகேயா? RLC சர்க்கியூட் R L C இந்த மூணு காம்போனன்ட்டும் இருந்தா ஓகேங்களா, இதுதான் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஜே வெளியே எடுத்துறேன், XL minus XC. ஓகே, இதுதான் சர்க்கியூட்டோட இம்பிடன்ஸ். அப்ப என்ன வேணும் எனக்கு? சர்க்கியூட்டோட இம்பிடன்ஸ் தெரியணும்னா என்ன வேணும் சார்? ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரியணும், ரியாக்டன்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் தெரியணும், கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் தெரியணும். இந்த மூணு தெரிஞ்சாதான் இம்பிடன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் இன் ஹென்ரி, திஸ் இஸ் இன் ஃபேரட். அப்ப இங்க என்னவா மாத்தணும்? இத XL மாத்தணும், இவனை XC மாத்தணும். XL நமக்கு தெரியும், XL that is omega L. ஸோ ஒமேகான்றது என்ன கொடுத்துட்டாங்கன்னா 1000 கொடுத்துருக்காங்க. எல்ன்றது என்னப்பா? 1000 இன்டூ மைக்ரோ 10 to the power minus 6. அப்போ என்ன ஆயிடுது? இவனும் கேன்சல் ஆயிடுறான். திஸ் இஸ் பிளஸ் ஜே. கரெக்டா? பிளஸ் 1J அப்படின்னு இருக்கும். அதை நான் பிளஸ் ஜேன்னு சொல்லி போட்டாலும் ஒன்று தான். ஓகேயா? ஏன்னா அது பிளஸ் 6, இது மைனஸ் 6 கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று தான் இருக்கும்.
அடுத்து அதே மாதிரி xc கண்டுபிடிக்கணும். xcன்றது that is 1 by omega c. அப்போ ஒமேகான்றது என்னப்பா? this is 1000 again 2 into 10 to the power minus 3. கரெக்டா? சாரிப்பா, ஆக்சுவலாக இது வந்து 2 இல்லை, இண்டக்டன்ஸ் வந்து 2 மாற்றி போட்டேன் பாருங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ எக்ஸ்எல்னா திஸ் இஸ் ஒமேகா எல், எல்லோட வேல்யூ 2 மில்லி ஹென்ரி. அப்போ 1000 into 2 into 10 to the power minus 3. ஓகே, அப்போ பாருங்க, ஸோ இங்கே ஒரு +3 இருக்கு, அந்த இடத்துல ஒரு -3 இருக்கு, அப்போ +2jன்னு வரும். ஓகே, அப்போ ஃபார் திஸ் இட் இஸ் +2j. ஓகேப்பா, சார் ரினியூவபிள் எனர்ஜி நம்ம அதுக்குள்ளே முடிச்சிருவோம். ஓகேங்களா, நீங்கள் எதுவும் வரி பண்ணாதீங்க. ஸோ சோலார் ஸ்பெக்ட்ரம் வரைக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம்ப்பா. ஓகேங்களா, சோலார் ஸ்பெக்ட்ரம் வரைக்கும் ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும். பட் ஆஃப்டர் தட் வந்து ஸோ கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, எக்ஸின்றது தட் இஸ் 1 by omega c. ஸோ ஒமேகான்றது என்ன? தட் இஸ் 1000. கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸ் என்ன? தட் இஸ் 1000 into 10 to the power minus 6. இப்போ பாருங்க, இந்த 10 to the power minus 6 மேலே போனான்னா என்னவாயிடுவான்? 10 to the power plus 6 மாறிடுவான். கரெக்டா? கீழே ஒரு 10 to the power minus 6, மேலே ஒரு 10 to the power plus 6, கீழே ஒரு 10 to the power plus 6. அப்போ என்ன ஆகிடும்? 1 மாறிடும். அடுத்ததா இது -jன்றதுனால that becomes j. கரெக்டா? இது வந்து j வந்து மைனஸ்பா. அடுத்ததா இதையும் அடிச்சிங்கன்னா 1. ஓகே, அதோட வேல்யூ தான் ஃபைனலாக நான் என்னென்னு எழுதுறேன்னா தட் இஸ் -jன்னு எழுதுறேன் சார். அவ்வளோதான் சார். ஓகேயா? ஸோ இப்போ அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் என்ன? தட் இஸ் 1 ohm ப்ளஸ் ஆர் மைனஸ். எக்ஸ்எல் என்ன? 2 minus 1 into j இருக்கு. அப்போ என்னதுப்பா? 1 plus 1j. இந்த சர்க்யூட்டோட இம்பிடன்ஸ்ன்றது 1 plus 1j. இது மேக்னிடியூட் ஆர் போலார் ஃபார்ம்ல எழுதலாம். இது ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேங்களா, r plus jx அப்படின்றது ரெக்டாங்குலர் ஃபார்ம். இப்போ அதோட ஈக்குவலன்ட் போலார் ஃபார்ம்னா என்ன? மேக்னிடியூட ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 square plus 1 square that is square root of 2. அடுத்ததா ஆங்கிளை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஆங்கிளை கால்குலேட் பண்ணீங்கன்னா that is pi is equivalent to tan inverse of 1 by 1. Tan inverse of 1 is what? 45 degrees. ஓகேயா? அப்போ மேக்னிடியூட் இஸ், இதோட போலார் ஃபார்ம் இஸ் 2 root at an angle of 45 degree. ஓகேயா? ஜட்ன்றது என்னன்னா root of 2 at an angle of 45 degrees. இப்போ பாருங்க, எனக்கு கரண்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? v by z ன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ therefore v divided by z என்ன? that is root 2 at an angle of 45 degrees. இப்போ பாருங்க, ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? கீழே ஒரு √2, மேலே ஒரு 2. அப்போ இங்கே ஒரு √2, இங்கே ஒரு √2 கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலாக மேலே ஒரு √2 இருக்கும். அடுத்ததாக இங்கே 30 டிகிரி, இங்கே 45 டிகிரி. இது மேலே போகும். 30 minus 45 டிகிரிஸ் வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? வில் கெட் -15 degrees த ஆன்சர். ஓகேயா? புரியுதாப்பா? இதை வேணா தனியாக உங்களுக்கு எழுதுறதுன்னா நான் எழுதி காமிக்கிறேன். ஓகேயா? ஜட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஜட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா √2 into 45 degrees. ஓகேயா? அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஐ நீட் ஐ வேணும்னா v by z. vன்றது என்ன? 2 at an angle of 30 degrees. zன்றது என்ன? √2 at an angle of 45 degrees. ஜஸ்ட் அடிச்சிங்கன்னா √2 at an angle of -15 degrees ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் த ஆன்சர். சி தான். ஸோ வாட் எவர் ஆப்ஷன்ஸ், நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது மேட்ச் ஆகும். ஸோ பட் ப்ரொசீஜர்ஸ் புரியுது இல்லை? இதெல்லாம் ஈஸியான கொஷின் இல்லை. இந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் எக்ஸாமில் கேட்டால் போடாமல் விட்டீங்கன்னா நமக்கு தான்ப்பா மார்க் இல்லாமல் போயிடுது. ஓகேயா? ஸோ ஒரு சப்ஜெக்ட்ஸ் நம்ம படித்தோம்னா என்ன பண்ணணும்? ஸோ ஒரு 80% ஆஃப் கொஷின் ஈஸியாக போடணும். ஓகே, நம்ம வைக்கிற 50 கொஷினுக்கு நீங்கள் 45+ எடுக்கணும். ஓகேயா? 45+ எடுத்தீங்கன்னா ஷோராக எக்ஸாமில் போய் 50 கொஷின்ஸ், அதாவது அந்த சப்ஜெக்டில் வர எல்லா கொஷினும் போடுவீங்க. ஓகேயா? நம்ம டெஸ்ட்டில் நீங்கள் 50க்கு 45 எடுத்தீங்கன்னா எக்ஸாமில் ஃபுல் கொஷின் போடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, so series RLC circuit has a resistance R 5 ohm, capacitance is 10 ohm. The current in the circuit is 5 sin 20,000 t. The applied voltage is what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஓகேங்களா? ஸோ என்னோட சர்க்கியூட்டோட அப்ளைடு வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கியூட் ட்ரா பண்ணுவோமே. ஒரு சீரியஸ் ஆர்சி சர்க்கியூட்னு சொல்கிறாங்க. இது ஒரு சீரியஸ் ஆர்சி. அப்போது ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் இருக்கும்.
ரெசிஸ்டன்ஸ் என்ன, this is 5 ohm. கெபாசிட்டன்ஸ் என்ன, 10 மைக்ரோஃபாரட். ஸோ இந்த சர்க்யூட்ல போற கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த சர்க்யூட்ல போற கரண்ட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 5 sin 2000t. ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டோட வோல்டேஜ், இங்க இருக்கிற வோல்டேஜ் என்ன, தட் we need. ஓகேங்களா? ஸோ இந்த வோல்டேஜை கண்டுபிடிங்க சார். தட்ஸ் இட். இந்த வோல்டேஜை கண்டுபிடிச்சா முடிஞ்சிடும் சார். இப்போ எப்படி இதோட வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது நம்ம? ஸோ இந்த கரண்ட்டு அடுத்ததான் இந்த சர்க்யூட்டோட இம்பிடன்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? இது வந்து இந்த சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸ், இது வந்து என்னோட கெப்பாசிட்டன்ஸ். அப்போ இதை என்னவா மாற்றணும் நம்ம? we must convert into the reactance. அப்போ therefore XC-யா கன்வெர்ட் பண்ணணும். XC-னா 1/ωc. அதை கன்வெர்ட் பண்ணிட்டு இவன் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்க. அடுத்ததா இவனை நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னா you will get the voltage V. கரெக்டா? இந்த இடத்தோட வோல்டேஜ் V நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். that's the procedure. ஓகே, அப்ப XC-ன்றது என்னப்பா? XC-னா 1/ωc-யா? ஒமேகான்றது கொடுத்துருக்காங்களா பாருங்க. எஸ், நமக்கு எப்பவுமே தெரியும். ஸோ Vm sin of ωt. அப்போ ஒமேகான்றது that is 20,000 பா, 20,000 4 0 இருக்கு. அப்போ XC is equivalent to 1/20 into capacitance என்ன, 10 into 10 to the power minus 6. அது 10 to the power plus 6 மேலே வந்துருவோம். ஓகே, அப்போ இங்க ஒரு 0, இங்க ஒரு 4 0, மொத்தமாக 5 0 போச்சுன்னா இப்போ வரும் 10 மட்டும் தான் இருக்கும். அப்போ XC-ன்றது என்னப்பா வருது? தட் இஸ் -5J. கரெக்டா? அப்போ ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்ன்றது தட் இஸ் -5J. ரெசிஸ்டன்ஸ்ன்றது தட் இஸ் +5 ohms. ரெசிஸ்டர்ல மைனஸ் பிளஸ்ன்றது வராது. ஏன்னா ரியாக்டன்ஸ்ன்றது இமேஜினரி போர்ஷன், ரெசிஸ்டன்ஸ்ன்றது ரியல் போர்ஷன். அதனால இமேஜினரி IJ அந்த மாதிரி எந்த டேர்ம்ஸும் நம்ம எழுதக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we need to find impedance. Z is equivalent to R² plus JX² root. கரெக்டா? அப்போ 5² plus 5² root. ஸோ அப்போ என்னப்பா? that is 50 root. ஸோ that is 2√5. இதுதான் ஆன்சர். கரெக்டா? அப்போ இம்பிடன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இம்பிடன்ஸ் இஸ் 2√5. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? இது என்னோட கரண்ட், திஸ் இஸ் கரண்ட். அடுத்ததா இந்த சர்க்யூட்டோட இம்பிடன்ஸ்ன்றது இது Z. ஓகேயா? இப்போ இந்த கரண்ட் ஜஸ்ட் நான் உங்களுக்கு எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கரண்ட் இந்த இம்பிடன்ஸ் ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தான் வோல்டேஜ். நமக்கு தெரியும் V is equivalent to I into Z. ஸோ இப்போ ஐன்றது என்னப்பா? ஸோ I is what? 5 sin of 20,000t into impedance என்னப்பா? 2 at an angle of √5. கரெக்டா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்தது இது மேக்னிடியூட் மட்டும் தான், இதுக்கு ஆங்கிள் இருக்கு. ஓகேயா? ஸோ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ். கரெக்டா? அப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கு π is equivalent to tan inverse of 5/5. அப்போ ஆல்ரெடி தெரியும் 5ன்றது தட் இஸ் 45 degrees. நம்ம முன்னே கால்குலேட் பண்ணோம். பட் ஆனால் இங்க வந்து இது ஒரு இண்டக்டரா இருந்தா மைனஸ் வந்திருக்கும். இது வந்து கெப்பாசிட்டர் இல்ல, இது ஒரு RC சர்க்யூட் இல்ல. இது ஒரு RC சர்க்யூட்னா 5 ஆல்வேஸ் லீட்ஸ். ஓகே, அப்ப இது வந்து சரிப்பா, ஆமா லீடிங் தான். ஸோ அடுத்ததா இப்போ பாருங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. இப்போ ப்ராடக்ட் பண்றப்போ சாரிப்பா, இது வந்து 2√5 கிடையாது, 5√2. கிளியரா? ஸோ ஏன்னா திஸ் இஸ் 25 into 2. அப்போ 25க்கு ரூட் எடுத்தா 5, 2க்கு ரூட் எடுத்தா √2ன்னு வரும். ஸோ கிளியர் தானே? ஸோ அப்போ இதுக்கு எடுத்தா தட் இஸ் 5 into √2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ நீங்க பாக்குறப்போ தட் இஸ் 5 into √2. இப்போ பாருங்க, ஸோ நமக்கு என்ன இருக்கு சார்? ஸோ ஆக்சுவலா இந்த ஆங்கிள்ஸ்ல நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க. லீடிங்னா நம்ம எப்பவுமே என்ன எழுதுறோம்? -5ல எழுதுறோம். ஓகேங்களா? புரியுதா? பாருங்க, லாக்னா என்ன அர்த்தம்னா 5 is -45 degreesனு எழுதணும். ஸோ லீட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறோம்னா
sorry இது lagsனா plus 45 degree, leadsனா phi is equivalent to minus 45 degrees. புரியுதாப்பா? ஸோ லேக்னு எழுதுறப்போ we have plus அப்படின்னு சொல்லி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். லீடுன்னு எழுதுறப்போ மட்டும்தான் மைனஸ்ன்னே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லீட்ஸ்னா மட்டும்தான் நம்ம மைனஸ்ன்னு போடணும், லேக்ஸ்னா பிளஸ்ன்னு தான் போடணும். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆங்கிள்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க பாருங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடி சம்லெல்லாம் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதில் எல்லா இடத்துலையுமே நான் ஆங்கிள் வந்து ப்ளஸ்ஸில் தான் போட்டிருப்பேன். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிச்சிங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஒரு லீடிங் ஃபேக்டராக இருந்தால் மைனஸ் அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன், லேகிங் ஃபேக்டராக இருந்தால் ப்ளஸ்ன்னு எழுதுவேன். ஓகே, இதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா, ஸோ 5 sin ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் 45 degrees அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 5 sin ஆஃப் ஒமேகா டி மைனஸ் 45 degreesன்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ரெப்ரசன்டேஷன்ஸ். அப்படி எழுதுறப்போ என்னப்பா இருக்கும், தட் இஸ் மைனஸ் 45 degreesன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அடுத்ததா நெக்ஸ்ட். So when the frequency of the applied voltage across an inductor is increased, then the current will be, frequency of applied voltage across the inductor is increased, then current in the circuit என்னன்னு கேக்குறாங்க. voltage ஓட frequency increase பண்றப்போ ஸோ ஒரு இண்டக்டருக்கு அக்ராஸான கரண்ட் என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியுமா வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர்னா என்னப்பா, I into XL, கரெக்டா? ஸோ VL is equivalent to I into XL, current into inductive reactance. இங்க என்ன கேட்குறாங்க, they are asking particularly current. அப்போ I is equivalent to VL divided by XL எழுதலாம். ஸோ XLன்றது என்னப்பா, that is nothing but omega L தானே XL, அவ்வளோதான் சார். ஸோ இந்த VLன்றது V சஃபிக்ஸில் L, V into L அப்படின்னு கிடையாது. ஓகே, V into சஃபிக்ஸில் L. இப்போ இந்த கொஷின் படிங்க. The frequency of applied voltage across inductor is increased. So ஒமேகான்றது எப்படி எழுதலாம் நம்ம, ஒமேகான்றது that is 2 pi f into L. கிளியர் தானே? அப்போ பாருங்க, frequency increases, the inductor current decreases. Yes, option A தான். Okay, frequency increases, inductor current decreases. அடுத்தது next, a 4 ohm resistor is connected in series with a 10 millihenry inductor. Okay, 4 ohm resistor, 10 millihenry inductor connected across a 100 volt 50 hertz. Okay, so the impedance of the circuit is what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, 50 hertz. So impedance na enna venum, we need Z. Z na enna, Z is equivalent to R plus JXL, because this is inductor. கரெக்டா? இது R plus JXL தான் எழுதுறோம். கரெக்டா? ஸோ அப்படி எழுதுறப்போ ஸோ R ஓட வேல்யூ தெரியும், XL மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க, you will answer the question. ஓகே, XL என்ன என்ன, ஒமேகா இன்டு L. ஸோ ஒமேகான்றது என்ன, ஒமேகான்றது 2 pi f. ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களா, அப்போ 2 pi into 50, அப்போ ஒமேகா இஸ் நத்திங் பட் 100 pi. ஓகே, அப்போ therefore this is 100 pi. இண்டக்டர் என்ன, 10 into 10 to the power minus 3. ஓகே, இதை கீழே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 100 pi into 10 to the power minus 3. அப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு 10 to the power plus 3 இருக்கு, இங்கே ஒரு minus 3 இருக்கு. அப்போ XL என்னக்கு வருதுப்பா, ஸோ XL என்னப்பா வருது, தட் பிகம்ஸ் ஒன்லி pi. ஸோ ஒமேகான்றது 100 pi பா, அடுத்ததா Lன்றது 10 மில்லி ஹென்ரிப்பா. ஸோ இப்போ அதை மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா, we will get pi. கரெக்டா? அப்போ நமக்கு பைன்னு வரும். ஸோ பையோட வேல்யூ நமக்கு தெரியும், திஸ் இஸ் பிளஸ் ஜே. ஸோ 3.14ன்னு எழுதலாம். அப்போ Z is equivalent to R plus JXL. Rன்றது 4 plus 3.14J, இதுதான் ஆன்சர். கரெக்டா? 4 plus 3.14J இருக்கா, ஆப்ஷன் டி. கரெக்டா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் 1.
Next பாருங்க, a sinusoidal voltage waveform has a frequency of 50 Hz and RMS voltage of 30 volt. The equation representing the waveform. சரி, இப்பதான் நம்ம பார்த்தோம் ஒரு sinusoidal waveform எப்படி represent பண்ணலாம். It is Vm sin of omega t. This is the representation. So Vm என்றது என்னப்பா? Vm it is nothing but RMS value into root 2. Okay, RMS value into root 2. So omega என்றது என்னப்பா? Omega is nothing but 2 pi into f. Okay, so இப்போ f கொடுத்திருக்காங்க, frequency கொடுத்திருக்காங்க. அப்ப ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி போட்டுறலாம். So RMS கொடுத்திருக்காங்களா? RMS values கொடுத்திருக்காங்க. RMS value of 30 volt. frequency கொடுத்திருக்காங்க 50 Hz. so அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். அப்ப Vm என்றது என்ன? that is 30 into root 2 sin of omega என்றது என்ன? 2 pi into 50 into t. so அப்ப 30 into root 2 என்னப்பா? 30 into root 2 என்றது it is nothing but 43 something வரணும். so 42 இருக்கு, 42.2 தான் இருக்கும். 100 pi t இருக்கு. 100 pi t நம்ம பையோட வேல்யூ எழுதலாமா? 3.14 னு எழுதலாமா? அப்ப மல்டிப்ளை பண்றப்ப 42.42 sin of 314t. This will be the answer, right? So அடுத்ததா consider RLC network shown below. So this is an AC source. அடுத்ததா இது ஒரு 8 ohm resistor. அடுத்ததா இங்க ஒரு capacitor இருக்கு. அடுத்ததா next இங்க ஒரு சர்க்யூட் இருக்கு. ஸோ இந்த சர்க்யூட்லாம் இருக்கு, பட் கொஷின் மட்டும் பாருங்க, சர்க்யூட்டை மட்டும் பார்க்க கூடாது, ஃபுல் கொஷின் பார்க்கணும். த ஆவரேஜ் பவர் அப்சர்வ்டு பை த இண்டக்டர் இன் வாட்ஸ். பவர் அப்சர்வ்டு பை இண்டக்டர் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம நிறைய முறை கிளாஸில் பார்த்தோம், இப்போ கூட பார்த்தோம். ஸோ ஒரு இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் அதோட ஆவரேஜ் பவர் அப்சார்ப்ஷன் இஸ் 0. பவர் அப்சார்ப்டு பை இண்டக்டர் இஸ் ஆல்வேஸ் 0 ஃபார் ஃபுல் சைக்கிள். ஸோ இது எப்படி சார் சொல்கிறோம்? ஏன்னா ஒரு ஏசி வேவ் ஃபார்மை நீங்கள் ஒரு இண்டக்டருக்கு கொடுக்குறீங்க. ஓகே, வாட் எவர் இந்த இண்டக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு கெப்பாசிட்டராக கூட இருக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ ஒரு இண்டக்டருக்கு கொடுக்குறீங்க. ஸோ இப்படி இண்டக்டருக்கு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கு பாருங்க, அந்த கேஸில் அந்த எனர்ஜி சார்ஜ் ஆகும், எனர்ஜைஸ் ஆகும். ஸோ அடுத்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல டி எனர்ஜைஸ் ஆகிடும். டி எனர்ஜைஸ்னா என்ன அர்த்தம்? எடுத்துக்கிட்ட எனர்ஜி திரும்ப கொடுத்துரும். அப்போ இண்டக்டர் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் எனர்ஜியை எடுத்துக்கும், அடுத்த ஆஃப் சைக்கிள் அதை கொடுத்துரும். ஓகேங்களா? அப்ப டோட்டலா எந்த எனர்ஜியும் அது வச்சிருக்காது. ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு பாத்தீங்கன்னா எந்த எனர்ஜியும் அது வச்சிருக்காது. அதுதான் நான் பவர் அப்சார்ப்ட் இஸ் 0 அப்படின்னு சொல்றேன் எப்பவுமே. ஓகே, ஆவரேஜ் பவர் அப்சார்ப்ட் பை an inductor is always 0 watts தான். ஓகே, the total impedance of the circuit shown. The total impedance of the circuit shown என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டோட இம்பிடன்ஸ் Z கேட்குறாங்க சார். Zன்னா என்ன? R plus JXL. ஸோ இங்கே எத்தனை R இருக்கு? இங்கே ஒரு R இருக்கு, இங்கே ஒரு R இருக்கு. அப்போ 30 plus 10 that is 40 ohms. அடுத்ததான் இங்கே ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கு, இங்கே ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கு. அப்போ டோட்டலாக L வந்து 70 மில்லி ஹென்ரியா இருக்கு. ஸோ இவனுக்கு என்ன வேணும்னா XL வேணும். ஸோ we know XL வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஒமேகா L. ஒமேகான்றது என்ன? 100 ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒமேகான்னா 2 pi f. அப்போ 200 pi. கரெக்டா? 2 பையை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க 100ஓட. ஸோ 2 பையை 100ஓட மல்டிப்ளை பண்ணால் 200 பை தானே வரும்ப்பா. தட்ஸ் இட். அப்போ இங்கே 200 பை இன்டூ இண்டக்டன்ஸ் என்ன? தட் இஸ் 70 to the power -3. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஒரு 3 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 7 2 14 பை. ஓகேயா? 14 பை. 14 இன்ட்டு 3 என்னப்பா? 14 28 38 42 சம்திங், 42 ஆர் 43 சம்திங் வரணுமா? ஓகேயா? அப்போ என்ன வரும்னா we will get 33 அது மாதிரி வரும். 33 43 அந்த மாதிரி வரும்.
ஸோ அடுத்ததா இது என்னப்பா, இட் இஸ் an இண்டக்டர். இண்டக்டர்னா எப்பவுமே பிளஸ் ஜேல தான் வரும். கெப்பாசிட்டரா இருந்தா இது வந்து ஆர்எல் சர்க்கியூட்பா. ஓகே, இது ஒரு ஆர்எல் சர்க்கியூட்டா இருக்கிறனால பிளஸ் ஜே. இதுவே ஆர்சி சர்க்கியூட்டா இருந்தா Z is equivalent to R minus JXCன்னு வரும். ஓகேயா, அப்போ therefore இங்க 43ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது தான் வரணும்னா ஃபார் திஸ் இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் இதுக்கு இது நெகட்டிவ் வந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். புரியுது தானே, கிளியர் தானே? இது ஒரு ஆர்எல் சர்க்கியூட், இண்டக்டர்ஸ் தானே இருக்கு பாருங்க. ஓகேயா, இண்டக்டர்ஸ் தான் இருக்கு, therefore it is an RL circuit. Option A. Next, for a series RLC circuit, the power factor at the lowest half power frequency. Sir, நம்ம இத பார்த்திருப்போம். Power factor at lowest half power frequency. இது என்னோட ரெசோனன்ஸ் சர்க்யூட்ல பார்த்திருப்போம். ரெசோனன்ஸ்க்கு நமக்கு ஒரு கிராஃப் வரையும்ப்பா. ஓகேங்களா? ஸோ ரெசோனன்ஸை பொறுத்த வரைக்கும் சீரியஸ் ஆர்எல்சி சர்க்யூட்டுக்கு ரெசோனன்ஸ் கிராஃப் ஒன்று வரைவோம். இந்த கிராஃப் வரைஞ்சி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வரைவோம், இம்பிடன்ஸ் வர்சஸ் கரண்ட், அதாவது கரண்ட் வர்சஸ் ஒமேகா கிராஃப். இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா உல்டாவாக இருக்கும். ஸோ இது வந்து கரண்ட் வர்சஸ் ஒமேகா கிராஃப். ஒருவேளை உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, இம்பிடன்ஸ் கேட்குறாங்க, ஜட்டுன்னா ஜட்டோட கிராஃப் இப்படி இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த கிராஃப்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது Z வர்சஸ் ஒமேகா கிராஃப், அது கரண்ட் வர்சஸ் ஒமேகா கிராஃப். ஓகே, தட்ஸ் இட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம் ரெசோனன்ஸ்ன்றது என்ன கண்டிஷன்ப்பா. ரெசோனன்ஸ்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், XL இஸ் ஈக்குவலன்ட் டு XCயா இருக்கும் இந்த முறை. கரெக்டா, இந்த சர்க்கியூட்டில் என்னோட XL இஸ் ஈக்குவலன்ட் டு XCயா இருக்கும். என்னோட ஒமேகா வந்து ஒமேகா இஸ் ஈக்குவலன்ட் டு ஒமேகா நாட்டா இருக்கும். என்னோட சப்ளை ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவலன்ட் டு ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ என்னோட சப்ளை ஃப்ரீக்வன்சி ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல் ஆகிறப்போ என்னோட சர்க்கியூட்ல அந்த சர்க்கியூட் ஒரு பியூர் ரெசிஸ்டிவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு பேர் தான் ரெசோனன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே இது ஒரு சீரியஸ் ஆர்எல்சி இல்லை, இதுக்கு கீழே நீங்க இந்த சர்க்கியூட்டை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆர்சி நேச்சரா இருக்கும். இதுக்கு மேலே நீங்க பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆர்எல் நேச்சரா இருக்கும். ஆர்சி நேச்சரா இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பா என்னவா இருக்கும்பா, திஸ் இஸ் லீடிங் பவர் ஃபேக்டர்ஸா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது எல்லாமே லாகிங் பவர் ஃபேக்டர்ஸா இருக்கும். இது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர்ஸா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல டீடைல்டா கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேயா? ஸோ என்னோட சப்ளை ஃப்ரீக்வன்சி லெஸர் தேன் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு அது லீடிங் பவர் ஃபேக்டர் ஆகும். சப்ளை ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தேன் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு அது ஒரு லாகிங் பவர் ஃபேக்டர் ஆகும். ஸோ ஈக்குவல் டு த ஃப்ரீக்வன்சிக்கு அது ஒரு யூனிட்டி பவர் ஃபேக்டர்ஸாகவும் இருக்கும். கரெக்டா? இப்போ இது ஒரு லீடிங்காக இருந்ததுன்னா நமக்கு என்ன தெரியும், திஸ் இஸ் மைனஸ் ஜேஎக்ஸ். இது ஒரு லாகிங்காக இருந்தால் நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் பிளஸ் ஜேஎக்ஸ். ஓகேயா? அப்போ இந்த இடத்துல நான் இதை பேஸ் பண்ணி எழுதுறேன்ப்பா. அப்போ சர்க்கியூட்டோட இம்பிடன்ஸ் when impedance Z when supply frequency is lesser than resonant frequency. ஓகேங்களா? ஸோ அதாவது இம்பிடன்ஸ் தான் நான் எழுத போகிறது என்னன்னா இம்பிடன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ஒமேகா லெஸர் தேன் ஒமேகா நாட், சப்ளை ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸர் தேன் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ இம்பிடன்ஸ் என்னவா இருக்கும்னா the circuit impedance Z is equivalent to R. இது என்னவா இருக்கணும், மைனஸா இருக்கணும், R minus JR இருக்கும்பா. ஓகேங்களா? ஏன்னா அட் ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்க பாருங்க. ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சின்னா என்ன அர்த்தம்னா என்னோட இந்த பவர் இருக்கு பாருங்க, தட் இஸ் 50% இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் 50% இருக்கும். ஸோ என்னோட கரண்ட் என்னவா இருக்கும்னா I divided by √2 இருக்கும் இந்த முறை. ஓகேங்களா? இங்கேயுமே கரண்ட் வந்து I divided by √2 இருக்கும். அப்போ இந்த சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸ் என்ன, ரியாக்டன்ஸ் என்ன ஆகும்னா இட் பிகம்ஸ் மைனஸ் ஜேஆரா மாறி இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு மைனஸ் ஜேஆரா மாறி இருக்கும். எப்போன்னா when ஒமேகா லெஸர் தென் ஒமேகா நாட்ல. அதுவே இது வந்து லோவர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, லோவர் ஹாஃப் ஃப்ரீக்வன்சினா இந்த கேஸ் இதுதான் லோவர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது ஒமேகா எல்ன்னு சொல்லுவோம், இது ஒமேகா ஹெச்ன்னு சொல்லுவோம். லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ திஸ் இஸ் ஃபார் லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு கேட்டாங்கன்னா ஒமேகா கிரேட்டர் தென் ஒமேகா நாட்ன்ற கண்டிஷனாக இருக்கும். ஸோ இங்கே Z is equivalent to R minus J, இங்கே ப்ளஸ்ஸாக வரும் ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ், ஏன்னா அது ஒரு இண்டக்டர் சர்க்கியூட். ஸோ ஆரா இருக்கும். இப்போ பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க, இங்கே டேரெக்டாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தே ஆர் ஆஸ்கிங் த பவர் ஃபேக்டர். இப்போ சர்க்கியூட்டோட இம்பிடன்ஸ் தெரியும் எனக்கு, இதை பேஸ் பண்ணி நான் பவர் ஃபேக்டர் சொல்ல முடியும்.
ஸோ என்னப்பா பவர் ஃபேக்டர்னா என்ன? பவர் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டிவ் டிவைட் பை இம்பிடன்ஸ், ரைட்? அப்போ பாருங்க, ஸோ இப்போ Z is equivalent to R plus or minus Rன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு நீங்கள் மேக்னிடியூட் எடுக்கிறப்ப என்னப்பா வரும்? R ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ரூட்னு வரும், 2R ஸ்கொயர்னு வரும். ரூட் எடுத்தா என்ன ஆகும்? R ரூட் ஆஃப் 2ன்னு வரும். கரெக்டா? இம்பிடன்ஸ்ன்றது என்ன? தட் இஸ் R ரூட் ஆஃப் 2. ஓகே, அப்போ Zன்றது என்னன்னா Z இஸ் 2R ரூட் ஆஃப் 2. பவர் ஃபேக்டர்னா R டிவைட் பை Z, ரெசிஸ்டன்ஸ் பை ரியாக்டன்ஸ். அப்போ இதில் போடுங்க, பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவலன்ட் டு R டிவைட் பை R ரூட் 2. அப்போ பவர் ஃபேக்டர் என்னன்னா தட் இஸ் 1 டிவைட் பை ரூட் 2. ஸோ இது எப்பவுமே என்னவா இருக்கும்? திஸ் இஸ் லீடிங் பவர் ஃபேக்டர். லோவர் ஹாஃப் ஃப்ரீக்வன்சினாலே அது லீடிங்ல தான் வரும். ஓகேயா? இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா திஸ் இஸ் 1 டிவைட் பை ரூட் 2 லீடிங். 1 divided by root 2 னா 0.707 பா. ஸோ யூனிட்டி கிடையாது. இட் இஸ் நெவர் எவர் டு பி யூனிட்டி. இதுக்கான ரீசன் புரியுதா? இது லோவஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னா திஸ் இஸ் த லோவஸ்ட் கட் ஆஃப். இது எப்பவுமே லீடிங்ல தான் வரும். ஸோ இதில் எப்பவுமே லேகிங்ன்ற ஆப்ஷன் வரவே கூடாது. ஸோ லீடிங்ன்ற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டோட இம்பிடன்ஸ் இந்த கண்டிஷனில் எப்படி இருக்கும்னா R மைனஸ் JR இருக்கும். ஸோ அதுவே ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு கேட்குறாங்கன்னா ஸோ R பிளஸ் JR இருக்கும். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா திஸ் இஸ் 1 டிவைட் பை ரூட் 2 லேகிங் இருக்கும். திஸ் இஸ் ஃபார் ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஹையர் ஹாஃப் ஃப்ரீக்வன்சி எப்படி சொன்னாலும் ஓகே தான். ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு நம்ம சொல்லலாம், இல்லை ஹாஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். ஃபார் ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபார் ஒமேகா ஹெச்ன்னு கூட எழுதியிருப்பேன் நான். ஓகே, இது வந்து ஒமேகா எல்னு எழுதியிருப்பேன். புரியுதா? ஃபார் திஸ் கொஸ்டின் இது டி. ஒருவேளை இது ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, when the frequency of the applied voltage increases in a series RL circuit. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? ஒரு சீரியஸ் RL சர்க்கியூட்ல ஃப்ரீக்வன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ the applied voltage increases. When the frequency of the applied voltage increases in a series RLC circuit, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஓகேயா? ஸோ இப்போ என்ன நடக்குது பாருங்க, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எக்ஸ்எல்னா என்ன? ஒமேகா எல் தானே. அப்போ ஒமேகா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்எல் இன்க்ரீஸ் ஆகிடும். கரெக்டா? அப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ அப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீசஸ்னா Z is equivalent to R plus JXL தானே. அப்போ இங்கே XL இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இம்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இம்பிடன்ஸ் இன்க்ரீசஸ். அடுத்ததா இம்பிடன்ஸ் டிக்ரீஸ் ஆகாது, இது தப்பு. அடுத்து பவர் ஆங்கிள் என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. பவர் ஆங்கிள் ஃபை. கரெக்டா? அப்போ ஃபைனா என்னப்பா? tan inverse of XL divided by R. கரெக்டா? tan inverse of XL divided by R. அப்போ XL இன்க்ரீஸ் ஆகுதுன்னா the angle will increases. அப்போ phase angle also increases. ஓகேயா? அப்போ ஆப்ஷன் A and C are the correct one. ஓகேயா? அப்போ ஆப்ஷன் A and C the correct one. புரியுதா? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இம்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோட ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான். அடுத்த which of the following is true for a series resonance circuit? சார் நம்ம சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்ல ரெசோனேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஆர்னா எப்பவுமே என்ன எழுதணும்? 1/√LC ன்னு எழுதணும். ஸோ அதுவே FRன்னா மட்டும்தான் 1/2π√LC ன்னு எழுதணும். ஓகே, இங்க ஒமேகான்னு கொடுத்துட்டு இங்க 2π சொன்னா தப்பு. ஸோ இது பிளைண்டா தப்பு. இங்க ஒமேகான்னு கொடுத்துட்டு எல்சின்னு சொன்னாலே தப்பு. தட் இஸ் 1/√LC. அப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு ஆப்ஷன் டி மட்டும்தான் வேலிடு. கிளியரா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தாலே நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் அ parallel RLC circuit, which of the following statement is not correct? நமக்கு தெரியும் சீரியஸ் RLC சர்க்யூட், parallel RLC சர்க்யூட்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ parallel RLCயோட பேராமீட்டர்ஸ் என்ன? இந்த சர்க்யூட்டோட ரெசனன்ஸ் என்னப்பா இருக்கும்? டியூரிங் ரெசனன்ஸ்ல அதோட இம்பிடன்ஸ் என்னப்பா இருக்கும்? இம்பிடன்ஸ்ன்றது மேக்ஸிமமா இருக்கும். அடுத்ததா அட்மிடன்ஸ் என்னவா இருக்கும்? அட்மிடன்ஸ்ன்றது மினிமமா இருக்கும். கரெக்டா? IMD ன்னா இம்பிடன்ஸ்.
ஏடிஎம்னா அட்மிடன்ஸ். அப்போ இந்த ஒரு பேரலல் ஆர்எல்சி சர்க்கியூட்டோட இம்பிடன்ஸ்ன்றது மேக்ஸிமமாகவும் அட்மிடன்ஸ்ன்றது மினிமமாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். the bandwidth of the circuit decreases with R is increased. அடுத்ததா ஸோ அந்த சர்க்கியூட்டோட bandwidth of the circuit remains constant if L is increased. ஸோ அடுத்தது the bandwidth of the circuit input the impedance. அடுத்ததா at resonance இந்த ஸ்டேட்மெண்ட் படிங்களேன். மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. at resonance the magnitude of the input impedance attains the minimum value. ஓகே, magnitude of input impedanceன்றது எப்பவுமே என்னவா இருக்கும்னா மேக்ஸிமம். ஓகேயா? ஸோ எதுக்கு இன்புட் இம்பிடன்ஸ் மினிமமாக இருக்கும்னா சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டுக்கு தான் இருக்கும். ஓகே, ஸோ சீரியஸ் ஆர்எல்சிக்கு மட்டும்தான் இம்பிடன்ஸ் இஸ் மினிமம். ஸோ பேரல் ஆர்எல்சின்னா இம்பிடன்ஸ் இஸ் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஆப்ஷன் டி தான். ஸோ கிளியர் தானப்பா? அடுத்ததா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் regarding the properties of an RLC series circuit. So என்னோட RLC series circuit அப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்ப்பா? This is a voltage amplification circuit அப்படின்னு சொல்லுவோமா? எதுக்காக இதை voltage amplification சொல்லுவோம்? Because voltage across the capacitor is magnified in the Q times of supply voltage. ஓகே, வோல்டேஜ் என்ன ஆகும்னா என்னோட சப்ளை வோல்டேஜ் இருக்குல்ல அதை Q டைம்ஸா மல்டிப்ளை ஆயிருக்கும். என்னோட கெப்பாசிட்டருக்கு அக்ராஸா இருக்கிற அந்த வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜை போல குவாலிட்டி ஃபேக்டர் டைம்ஸா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் இண்டக்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜும் குவாலிட்டி ஃபேக்டர் டைம்ஸ் ஆஃப் சப்ளை வோல்டேஜா இருக்கும். ஆனா ரெசிஸ்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு தி சப்ளை வோல்டேஜ் V. ஸோ இங்க V அப்படின்றது என்ன? தட் இஸ் சப்ளை வோல்டேஜ். ஓகே, திஸ் இஸ் VC ன்றது வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் டியூரிங் ரெசோனன்ஸ். ரெசோனன்ஸ்னு ஒரு கண்டிஷன் நடக்கும்லப்பா, அந்த கண்டிஷன்ல அதே மாதிரி தான் என்னோட VL வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் டியூரிங் ரெசோனன்ஸ். அப்ப ஸ்டேட்மெண்ட் படிங்க. the current in the circuit is in phase with to the applied voltage. Yes, so during resonance la power factor is unity. So power factor unity ஆ இருந்தா வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸ்ல தான் இருக்கும், ரைட்? ரெசோனன்ஸ்னா யூனிட்டில இருக்கும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். அடுத்ததா the voltage across capacitor and voltage across inductor is equal to the magnitude ன்னு சொல்றானே சார், அது எப்படி சார் equal to the magnitude இருக்கும்? பாருங்களேன், the voltage across capacitor yes, the voltage across capacitor and voltage across inductor, அதாவது VL ம் VC யும் சேம் தானப்பா, புரியுதா? the voltage across capacitor அது VC, புரியுதா? இது voltage across capacitor ன்றது VC. அடுத்ததா voltage across inductor ன்றது VL. இந்த ரெண்டுமே சேமா தானே இருக்கும். நமக்கு ரெசோனன்ஸ்ன்ற ஒரு கண்டிஷன்ஸ் படிச்சோம் பா, ஞாபகம் இருக்கா? ரெசோனன்ஸ்ன்ற கண்டிஷன் என்னன்னா ஒரு சீரியஸ் ஆர்எல்சி சர்க்யூட் இருக்கும். ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 சீரியஸ் ஆர்எல்சி சர்க்யூட் இருக்கும். அது மாதிரி இங்க 3 சீரியஸ் ஆர்எல்சி சர்க்யூட்ஸ் இருந்தாலுமே இந்த இடத்துல இருக்கிற என்னோட JXL இது என்னோட -JXC, இந்த ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். ஸோ ஏன்னா இங்க கொடுக்குற சப்ளை ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுப்போம், சப்ளை ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ணுவோம் ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சிக்கு. ஸோ இங்க இருக்கிற XL-ம் இங்க இருக்கிற XC-யும் ஈக்குவல் ஆயிடும். இது ஈக்குவல் ஆச்சுன்னா XL is equal to XC ஈக்குவல் ஆச்சுன்னா VL is equal to VC-யா மாறிடும். சர்க்கியூட்ல என்ன ஆயிடும்னா நெட் சர்க்கியூட்ல ஒன்லி ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும், பவர் ஃபேக்டர் யூனிட்டியா மாறிடும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அங்க கொடுக்குறாங்க. ஓகே, அப்ப VL is equal to VC-ன்றது it is also a correct one. Okay, it is also a correct one. அடுத்ததா voltage across capacitor, அப்ப VC is equal to magnitude of apply voltage ன்னு சொல்றாங்க. அப்ப VC is equal to V யா சார்? VC is a quality factor times of V. அப்ப therefore இந்த statement is wrong. கரெக்ட்டா? அப்போ ஆப்ஷன் 3 ன்ற ஒரு statement is wrong. voltage across the capacitor during the resonance condition, resonance conditionல என்னோட கெபாசிட்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ்ன்றது என்னவா இருக்கும்னா குவாலிட்டி ஃபேக்டர் டைம்ஸ் ஆஃப் சப்ளை வோல்டேஜா இருக்கணும் சார். அது ஈக்குவல் டு சப்ளை வோல்டேஜா இருக்காது. அது ரெசிஸ்டர்ல இருக்கும், ஆனா இண்டக்டர்லயும் கெபாசிட்டர்லயும் இருக்காது.
அடுத்ததா the current in the circuit is maximum. Yes, இந்த சர்க்யூட்ல என்ன இருக்கும்னா maximum current இருக்கும். அப்போ ஆப்ஷன் 1, 2 and 4 are the correct. கிளியர் தானப்பா? ஸோ அடுத்தது போலாமா? ஸோ அடுத்ததா இப்போதானே நம்ம பார்த்தோம் அட் 3 dB ஃப்ரீக்வன்சினாலும் ஹாஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னாலும் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே ஒன்று தான். அதில் நம்ம பார்த்தோம்ல கரண்ட் என்னவா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த கிராஃப் கூட நான் வரைஞ்சிருப்பேன் பாருங்க. கரண்ட் I/√2 I/√2 வந்திருக்கும் பாருங்க. எஸ், கரண்ட் என்ன ஆகும்னா √2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். 1/√2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்க கேட்குறாங்க. ஆப்ஷன் இட் இஸ் 1/√2. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் மல்டிப்ளைடு பை 1/√2. அடுத்ததா when L is doubled, inductor is doubled, capacitance is half-n. L வந்து 2L மாறுது. ஸோ capacitance என்னவா மாறுது? பாதியா மாறுது. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. FRனா என்னப்பா? கரெக்டா? ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சினா FRனா என்ன? தட் இஸ் 1/√LC தானே. ஸோ இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ L/2ம் சாரி 2L வருது இங்கே பாருங்க. 1/2πa. C/2 ரைட். அப்போ இங்க என்ன ஆகுது? ஆல்ரெடி இருந்த 2ம் டிவைடட்ல மல்டிப்ளை ஆன 2ம் கேன்சல் ஆயிட்டு ஃபைனலா அதே ஆன்சர் வந்துடும். இப்போ ஆன்சர் என்ன? தட் இஸ் அன்சேஞ்ச்டு. ஓகேயா? ஆப்ஷன் இஸ் அன்சேஞ்ச்டு. எந்த சேஞ்சஸும் வராது. நீங்க இண்டக்டரை வந்து டபுள் ஆக்கி கெபாசிட்டரை பாதியா மாத்தினீங்கன்னா எந்த சேஞ்சும் வராது. ஓகேயா? for the circuit given find the current I at the resonance condition. சார் resonance conditionல current I என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? during resonance circuit will behave as resistive. அப்ப therefore current வேணும்னா supply voltage என்ன? 24. சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணுங்க 0.2. அப்போ therefore என்னப்பா? 24/2/10 that is 240/2 that is 120 ampere. That will be the answer. So clear? Yes, this is 120 தான். அடுத்ததா நெக்ஸ்ட் சார் இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க? the quality factor and half power frequency என்னன்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ நம்ம என்ன சர்க்யூட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் a series RLC circuit. A series RLC circuit has a resistance of 1000 ohm, inductance of 100 millihenry, capacitance is 10 picofarad. So quality factor கேட்குறாங்க. Q for series RLC. இது series RLC க்கு 1/R root of L/C இதுதான் ஃபார்முலா. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணா will get 1/1000 root of 100 மில்லின்றதை எப்படி எழுதலாம்? 0.1 எழுதலாம். C எப்படி எழுதலாம்? 10 into 10 to the power -9 எழுதலாம். ஸோ இதை நீங்கள் பண்ணுறப்போ we will get 100 as an answer. ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா you will get 100 as an answer. ஸோ அடுத்ததாக ரிமைனிங் பாருங்கள். ரிமைனிங் எல்லாமே ஸோ 150 இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன் ரூல்ட் அவுட். அடுத்ததாக ஆப்ஷன் ஏவா சரி ஆப்ஷன் பியா சியான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததா லோவர் ஹாஃப் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் வாட்? FL. FL எப்படி எழுதலாம்னா F0 ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் R/4πL அப்படின்னு சொல்லி எழுதலாம். நெக்ஸ்ட் நமக்கு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி F0 தெரியும். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ 1/2π root of LC. ஓகே, ஜஸ்ட் இந்த திங்ஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் we will get 159.15 kHz அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
ஸோ இந்த இடத்துல இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் மோர் ஆர் லெஸ் சேம் வேல்யூஸ் தான் வரும். அப்போ 159.15 மைனஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 1000 divided by 4 pi into inductance is 10 in 100 into 10 to the power minus 3. ஸோ இப்போ இதை பண்ணுறப்போ 158.35 kHz. ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட ரெண்டு ஆன்சர்ஸ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணணும், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் 100 158.35 ப்ரொசீஜர் புரியுது இல்லைப்பா? ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% ஈஸி அப்ரோச்சிங் கொஷின்ஸ் இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக கால்சி தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அண்டு கால்சி இல்லாமல் பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இது. இந்த கொஷினை நீங்கள் லாஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் the impedance of a ideal parallel resonance circuit. So ideal parallel resonance circuit without resistance branch is without resistance in either branch. புரியுதாப்பா? இந்த கொஷின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். the impedance of ideal parallel resonance circuit without resistance in either branch. So the impedance of ideal parallel resonance circuit without resistance. Okay, so questions புரியுதா? impedance of ideal parallel circuit. Okay, impedance of ideal parallel circuit without resistance. Okay, so அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நமக்கு டியூரிங் ரெசனன்ஸ் கண்டிஷனில் கரெக்டா, டியூரிங் ரெசனன்ஸ் கண்டிஷனில் நமக்கு என்ன தெரியும்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னோட இம்பிடன்ஸ் என்னவா இருக்கும்னு தெரியும். இம்பிடன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா? ஒரு ரெசனன்ஸ் சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு ஐடியல் சர்க்கியூட்னு சொல்கிறாங்க சார். அப்போ we know for ideal circuit resistance is always 0. அப்போ therefore impedance is also to be 0. ஓகேயா? ஸோ ஒரு ஐடியல் parallel resonance circuitோட இம்பிடன்ஸ்ன்றது it is to be 0. ஓகே, புரியுதா? அடுத்ததா நெக்ஸ்ட் சார், இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா the resonant frequency of the series circuit. ஸோ resonant frequency கேட்குறாங்கப்பா. resonant frequency இப்போ தான் நம்ம பார்த்தோம். f0ன்னா that is 1 divided by 2 pi root of LC. ஸோ இதுதானே resonant circuit. புரியுதா? ஸோ this is the resonant circuit. ஓகே, ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருக்கு. ஆனால் இண்டக்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருக்கா பாருங்க? நோ. இண்டக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் செல்ஃப் லிங்கேஜ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் செல்ஃப் லிங்கேஜ். ஒரு மியூச்சுவல் லிங்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் டோட்டல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் சார். ஃபர்ஸ்ட் எல் டோட்டல் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த இண்டக்டன்ஸு போட முடியும். இந்த எல் டோட்டல் தான் இது. ஓகே, அதுக்கப்புறம் தான் அந்த எல் டோட்டலில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எல் டோட்டல்னா என்னன்னா இவனால ஒரு லிங்கேஜஸ் வரும், இவனால ஒரு லிங்கேஜஸ் வரும். திஸ் இஸ் L1ன்னு சொல்லுவோம், இது L2ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் L1 + L2 தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ L1 எப்படி எழுதலாம்ப்பா? ஸோ லிங்கேஜ் பிகாஸ் ஆஃப் இவன் செல்ஃப் லிங்கேஜ் தட் இஸ் 2 ஹென்ரி. அடுத்ததா இவன்ல வரப்போற மியூச்சுவல் லிங்கேஜ்ன்றது 1 மில்லி ஹென்ரி. அடுத்ததா இப்போ இதோட நோட்டேஷன்ஸ் நீங்க பார்க்கணும். ரெண்டு கரண்ட்டும் என்டரிங் டைரக்ஷன்ஸ்ல இருக்கா, லீவிங் டைரக்ஷன்ஸ்ல இருக்கா பாருங்க. இவன்ல இவன் என்டர் ஆகுறான், ஆனா இவன்ல இவன் லீவ் ஆகுறான். அப்ப திஸ் இஸ் என்டரிங், இங்க இது லீவிங். ஓகேயா? அப்போ -1 ஹென்ரி அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அப்போ ஃபைனலா L1 வேல்யூ என்னன்னா 1 ஹென்ரி. ஸோ அதே மாதிரி L2க்கு தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ L2ஓட செல்ஃப் லிங்கேஜ் என்னன்னா தட் இஸ் 2 ஹென்ரி. அடுத்ததா இங்க பாருங்க, இதுல இவன் லீவ் ஆகுறான், இதுல இவன் என்டர் ஆகுறான். அப்ப அகைன் என்டரிங் லீவிங்ன்றது மாறி மாறி தான் இருக்கு. அகைன் -1 ஹென்ரி. அப்ப இதோட L2 நீங்க கால்குலேட் பண்ணாலும் தட் பிகம்ஸ் 1 ஹென்ரி. அப்ப ஃபைனலா L டோட்டல் நீங்க கண்டுபிடிச்சீங்க. ஸோ இப்போ L டோட்டல் என்ன சார்? L டோட்டல் இஸ் 1 ஹென்ரி + 1 ஹென்ரி தட் இஸ் 2 ஹென்ரி. அவ்வளோதான் சார். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். திஸ் இஸ் 1 / 2 pi.
ஸோ எல்லோட வேல்யூ என்னன்னா திஸ் இஸ் 2, சியோட வேல்யூ என்னன்னா தட் இஸ் 2. அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன சார் வரும்? ரூட் ஆஃப் 2 அகைன் 2 வெளியே வரும். அப்போ 1/4π. சிம்பிள். ஓகேயா? ஸோ இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். புரியுதில்ல? இது எப்படி ஆன்சர் பண்ணுறோன்னு புரியுதில்ல? ஸோ இட் இஸ் அ சிம்பிள் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். தட் இஸ் 1/4π. திஸ் வில் பி த ஆன்சர். எஸ், இட் இஸ் பி. Next, for a parallel RLC circuit during the critical damping நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம் சார். ஆல்ஃபான்றத ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம், ஒமேகா அப்படின்ற ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ ஆல்ஃபா ஃபார் parallel RLC சர்க்கியூட்டுக்கு என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? ஃபார் parallel RLC சர்க்கியூட் ஸோ ஆல்ஃபான்றது என்னப்பா? ஆல்ஃபான்றது ஃபார் parallel RLC சர்க்கியூட்டுக்கு நம்ம எழுதியிருப்போமே 1/2RC. ஸோ ஒமேகான்றது 1/√LC. ஓகேயா? ஸோ ஆல்ஃபான்றது 1/2RC, ஒமேகான்றது 1/√LC. ஸோ டியூரிங் கிரிட்டிக்கல் டேம்பிங் அப்போ என்ன கண்டிஷன் இருக்கும்? டியூரிங் கிரிட்டிக்கல் டேம்பிங் ஓகேயா? டியூரிங் கிரிட்டிக்கல் டேம்பிங் நமக்கு என்ன தெரியும்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவலன்ட் டு ஒமேகா. ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/2RC. ஓகேங்களா? 1/2RC நத்திங் பட் 1/√LC. சரி, இந்த இடத்துல ஒரு சைடில் ரூட் இருக்கு, அடுத்த சைடில் ரூட் இல்லையா? அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன சார் வரும்? 1/4R² C². ஸோ இந்த சைடில் ஸ்கொயர் பண்ணால் ரூட் போயிடும். 1/L × C அப்படின்னு இருக்கும். இப்போ பாருங்க, இங்கே ஒரு C கேன்சல் ஆயிடுவான், இங்கே ஒரு C² இருக்கு, கேன்சல் ஆயிடுவான். ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, சார் எல்லோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. வி நீட் எல் வேல்யூ. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் சார்? எல் வேணும்னா என்ன பண்ணலாம்? எல் இந்த சைடில் இருக்கிற அங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அவனை இந்த சைடுக்கு கொண்டு வந்துக்கலாமா? தட்ஸ் இட், அவ்வளோதான் சார். அப்போ L இஸ் ஈக்குவலன்ட் டு இந்த L அந்த பக்கம் போயிட்டா இந்த பக்கம் வந்துடுறான் L. இந்த 4R² C இந்த சைடில் வந்துடுறான் 4R²C. ஓகேயா? அப்போ L இஸ் ஈக்குவலன்ட் டு 4R²C. ஆப்ஷன் இருக்கா? எஸ், L இஸ் 4R²C. சரி, இது எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வேணும்னா கொஷின் டிஸ்கஷன்ஸ் பார்க்குறப்போ என்னப்பா இவ்வளோவா கேட்பாங்க அப்படின்னு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுக்கங்க. என்ன ஒரு ஏஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஓகேங்களா? அப்போ அந்த ஏஇயில் இப்படி கேட்டிருக்காங்களா, கொஷின்ஸ் போய் பாருங்க. அதுக்கான கிளாஸஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறோமான்னு பாருங்க, இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் கொடுக்குறோமா பாருங்க. கண்டிப்பாக முக்கியம்ப்பா. ஸோ இந்த லெவலில் நீங்கள் படிக்கணும். ஓகேயா? அடுத்ததா நேச்சுரல் ரெஸ்பான்ஸு, ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸு நம்ம பார்த்துருப்போம். ஸோ நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்ன்றது எதனால வரும்னா, நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னால தான் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் வரும். ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ்ன்றது அதில் இருக்கிற எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ்னால வரும். ஓகேங்களா? அடுத்ததா டைம் கான்ஸ்டன்ட். டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் RL circuit and RC circuit. RL circuit oda time constant tau ennappa, that is L/R. RC circuit oda time constant tau ennappa, that is RC. Okay ya? அப்ப பாருங்க, first order RL circuit tau is equal to L/R. First order RC circuit tau is equal to RC. So option irukka பாருங்க, tau is equal to L/R and RC. Yes, option A ல இருக்கு நமக்கு. புரியுது தானப்பா? ஸோ ஈஸி தானே. அடுத்ததா ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் இன் ஸ்டெடி ஸ்டேட் ஏசி அனாலிசிஸ் இஸ் ஃபவுண்ட் பை யூசிங். சரி, என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஏசி அனாலிசிஸ் எல்லாமே என்னோட ஃபேஸார் அனாலிசிஸ். ஒரு ரொட்டேட்டிங் வெக்டார்ஸை நம்ம வரைவோம். திஸ் இஸ் வோல்டேஜ் வெக்டார் அண்ட் இட் இஸ் அ கரண்ட் வெக்டார். ஸோ இந்த வெக்டார் இஸ் ரொட்டேட்டிங் இன் அன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ். ஓகேயா? ஸோ இந்த எல்லா வெக்டார்ஸுமே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அதோட ஃபேஸார் அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் ஸ்டெடி ஸ்டேட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். அடுத்ததான் நெக்ஸ்ட், த வேல்யூ ஆஃப் லோட் இம்பிடன்ஸ் ZL. The value of load impedance ZL
for which the load consumes maximum power is 30 minus 40J. ஸோ எப்போ என்னோட மேக்ஸிமம் பவர் வந்து கன்சியூம் பண்ணோம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேயா? ஸோ இந்த ZS கொடுத்துருக்காங்க. ZSன்றது 30 minus 40J. ZS is equivalent to 30 minus 40J. ஸோ இப்போ என்னோட மேக்ஸிமம் பவர் கன்சியூம் ஆகணும்னா லோட் இம்பிடன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பவர் கன்சியூம் ஆகணும்னா லோட் இம்பிடன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திஸ் இஸ் 30 plus 40J, மைனஸ் கிடையாது, சோர்ஸ் இம்பிடன்ஸில். இப்போ பாருங்களேன், ஸோ இப்படி ஒரு சோர்ஸ் இம்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா லோட் இம்பிடன்ஸ் என்னவா இருந்தால் மேக்ஸிமம் பவர் நடக்கும். நம்ம கிளாஸில் பார்த்தோம்ல சார், லோட் இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் சோர்ஸ் இம்பிடன்ஸா இருந்தா மேக்ஸிமம் பவர் நடக்கும் நான் சொல்லியிருக்கேனா? எஸ். இது வந்து ZS இருக்கப்போ ZL எப்பவுமே ZS ஓட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா என்ன? 30 plus 4Jனா இங்க 30 minus 4J அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இதை R minus JX அப்படின்ற ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணலாமா? கரெக்டா? R minus JXன்ற ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணலாமா? அப்ப டைரக்டாவே எனக்கு என்ன தெரிஞ்சிரும்னா this is a capacitive circuit. அப்போ கண்டிப்பா உங்களோட லோடு ஒரு கெபாசிட்டிவ் நெட்வொர்க்கா இருந்தா மட்டும்தான் இதுல மேக்ஸிமம் பவர் நடக்கும். புரியுது தானப்பா? ஏன்னா ZS ஓட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தான் லோட்ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதுல மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்ப இங்க 30 plus 40Jனா இங்க 30 minus 40Jவா தானே இருக்கணும். ஓகேயா? அப்போ திஸ் இஸ் R minus JX தானே, இது ஒரு கெபாசிட்டிவ் சர்க்யூட் தானே. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கணும்? பவர் ஃபேக்டர் எப்பவுமே மஸ்ட் பி லீடா இருக்கணும். அப்போ லோடு ஒரு லீடிங் பவர் ஃபேக்டரா இருந்தாதான் எனக்கு என்ன நடக்கும்? கண்டிப்பா அந்த கால்குலேஷன்ஸ் நடந்திருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. லீடு அப்படின்னு வந்தா மட்டும்தான் ஆன்சர். லேக் தப்பு, யூனிட்டி தப்பு, நன் ஆஃப் த பவும் தப்பு. ஆக்சுவலா பார்த்தாலே லீடு ஒன்றுத்துக்கு தான் இருக்கு, ஆன்சர் சொல்லிடலாம். பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல இந்த வேல்யூ 50 ஓமா இல்லையான்றதை செக் பண்ணணும். ஸோ இப்போ 50 ஓம்ன்றது என்னப்பா? இதை மேக்னிடியூட் எடுக்கிறோம். ஸோ 30 square plus 40 square, அதுக்கு ரூட் எடுத்தா that will be the 50. அவ்வளவுதான் சார். அப்ப பாருங்க, அப்ப 50 ஓம் இருக்கு, பவர் ஃபேக்டர் 0.6 லீடா இருக்கு. புரியுது தானப்பா? ஒரு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, என்னோட லோட் ரெசிஸ்டன்ஸ்ல மேக்ஸிமம் பவர் வரணும்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் must be complex conjugate to the source resistance அதானே இருக்கணும். அப்ப 30 plus 40J னா இங்க 30 minus 40J. அப்ப ஆன்சர் கண்டிப்பா இது ஒரு கெபாசிட்டிவ் சர்க்யூட். அப்ப பவர் ஃபேக்டர் இஸ் லீடிங் பவர் ஃபேக்டர். அப்ப ஆன்சர் இங்க லீடு தான் வரணும். அப்ப இங்க ஒண்ணே ஒன்று தான் இருக்கு, that will be the answer. அடுத்ததா இது என்ன கொஸ்டின்பா? ஒரு சர்டைன் நெட்வொர்க் இருக்கு, அந்த சர்டைன் நெட்வொர்க் வந்து ஒரு 2 சோர்ஸ் வச்சிருக்கு, அந்த 2 சோர்ஸஸோட பவர்ன்றது 4 வாட்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ இந்த 2 சோர்ஸும் கன்சிக்யூட்டிவா ஒரே டைம்ல ஒர்க் பண்ணுது, both the sources. when both the sources are active, அந்த முறை உங்களுக்கு என்ன பவர் சர்க்யூட் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதா? இந்த கொஸ்டின் நீங்க படிச்சீங்கன்னா we have 2 sources. ஓகேயா? அந்த 2 சோர்சஸும் எவ்வளவு பவர் கொடுக்குதுன்னா 4 வாட். ஓகே, சோர்ஸ் 1 வந்து 4 வாட், சோர்ஸ் 2 வந்து 4 வாட் கொடுக்குது. ஸோ இப்போ ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா ஒரு சர்க்யூட்ல இந்த ரெண்டுமே சேர்றப்போ எனக்கு டோட்டலா பவர் கன்சப்ஷன்ஸ் என்ன வருது அப்படின்றது தான் என்னோட கிவன் கொஸ்டின். ஸோ புரியுதாப்பா? ஸோ when both the sources are in the active, so power consumptions is what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதை நம்ம கிளாஸ்ல டைரக்டாகவே பார்த்துருப்போம். ஸோ இது எப்படி சார் நம்ம எழுதலாம்? எப்பவுமே the power total is equivalent to this is plus or minus root of P1 plus or minus root of P2. That's it. ஓகே, அடுத்ததா இதோட ஹோல் ஸ்கொயர் இருக்கணும். இது வந்து P1. ஓகே, இது வந்து P1, அடுத்ததா P2. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் ஹோல் ஸ்கொயர். அப்போ என்னப்பா வருது? திஸ் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பாசிபிலிட்டிஸ் என்ன? இவன் பிளஸ் 2ஆ இருக்கலாம், இவன் மைனஸ் 2ஆ இருக்கலாம். அப்போ இதோட மினிமம் பாசிபிலிட்டி 0. ஓகேயா? இதோட மினிமம் பாசிபிலிட்டின்றது 0பா. ஒரு கேஸ் பாருங்க, ஒரு கேஸ் என்னன்னா -2 + 2 ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் 0 வாட்ஸ். இன்னொரு கேஸ் பாருங்க,
இதோட இன்னொரு கேஸ் என்ன, இவனும் +2 இவனும் +2 ஹோல் ஸ்கொயர். இல்லைன்னா இன்னொரு கேஸ் என்ன, இவனும் -2 இவனும் -2 the whole square. ரெண்டு கேஸுக்குமே என்ன வரும்னா 16 வாட்ஸ் வரும். ஓகேயா, அப்ப ஆன்சர் இஸ் எய்தர் 0 வாட்ஸானா இருக்கலாம் 16 வாட்ஸானா இருக்கலாம். இந்த क्वेश्चन என்னன்னா, சார் என்கிட்ட 4 வாட்ஸ் அப்சர்வ் பண்ற ஒரு சோர்ஸ் இருக்கு, அது மாதிரி 2 இருக்கு, இந்த 2 சோர்ஸும் சேர்ந்துச்சுன்னா எவ்வளவு பவர் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப எய்தர் அது 0 வாட்ஸ் அப்சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா 16 வாட்ஸ் அப்சர்வ் பண்ணலாம். அடுத்ததா சார் நமக்கு ரெசிப்ரோசிட்டி தியரம் கிளாसेसல படிச்சிருப்போம் கரெக்ட்டா. சார் ரெசிப்ரோசிட்டி தியரம் பொறுத்த வரைக்கும் ரெசிப்ரோசிட்டி தியரம் நம்ம எங்கெல்லாம் வேலிட்னு சொல்லியிருப்போம். சார் ரெசிப்ரோசிட்டி தியரம் நம்ம அப்ளிகேபிள் டு ஒன்லி ஒன் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ அதில் வேற எந்த டிபெண்டன்ட் சோர்சஸும் இருக்கக்கூடாது. அப்படி எதனா டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்துச்சுன்னா ரெசிப்ரோசிட்டி தியரம்ன்றது இட் இஸ் இன்வேலிடா மாறிடும். ஓகேயா, ரெசிப்ரோசிட்டி தியரம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நமக்கு இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் தான் இருக்கணும். அட் த சேம் டைம் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் மட்டும் இருந்தாதான் ரெசிப்ரோசிட்டி தியரமை நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பார்த்த ப்ராப்ளமே இட் இஸ் அ ரெசிப்ரோசிட்டி ப்ராப்ளம் தான். ஓகேயா, அப்போ ஆப்ஷன் பி. ஸோ அடுத்ததா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் அக்கர் ஆகிறப்போ எஃபிஷியன்சி எத்தனை % இருக்கும் நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோமா. டியூரிங் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் எஃபிஷியன்சி இஸ் ஆல்வேஸ் 50%. ஓகேயா, ஸோ அடுத்த கொஸ்டின் போகுமா. ஸோ மிலிமனி தியரம்னா என்னதுப்பா, மிலிமனி தியரம் ஆர் பேரலல் ஜெனரேட்டர் தியரம் நம்ம சொல்லுவோமே. ஓகேங்களா, ஸோ மிலிமனி தியரம் ஆர் பேரலல் ஜெனரேட்டர் தியரம். ஸோ இது எதை பண்ணோம்னா நமக்கு மல்டிபிள் வோல்டேஜ் சோர்சஸ் இந்த மாதிரி சீரியஸா இருந்துச்சுன்னா எய்தர் வோல்டேஜ் சோர்சஸாகவும் இருக்கலாம் கரண்ட் சோர்சஸாகவும் இருக்கலாம். ஸோ இதை ஈக்குவலன்ட் டு சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸா மாத்திரம். கரெக்டா, இட் இஸ் கன்வெர்டட் இன்டு த சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸ். This is known as Millimani's theorem. கரெக்டா, இங்க பாருங்க Millimani theorem yieldsனா என்னப்பா, கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, Millimani theorem yields equivalent voltage sources or equivalent current sources. இது வோல்டேஜ் சோர்ஸா மட்டும் தான் கொடுக்குன்னு சொல்ல மாட்டேன், அதே மாதிரி கரண்ட் சோர்ஸாவும் கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய கரண்ட் சோர்சஸ் பேரலலா இருக்கு. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி நிறைய கரண்ட் சோர்சஸ் பேரலலா இருக்குன்னா it give a current sources. ஓகேயா, ஸோ இது எப்பவுமே எய்தர் வோல்டேஜ் சோர்சஸ் ஆனால் கொடுக்கலாம் இல்லைன்னா கரண்ட் சோர்சஸ் ஆனால் கொடுக்கலாம். ஓகே, இது வெறும் வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஓகேயா, அடுத்ததா வாட் வில் பி த நேச்சர் ஆஃப் இம்பிடன்ஸ் அட் அ ஃப்ரீக்வன்சி பிலோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இன் அ பேரலல் RLC சர்க்யூட். ஸோ இங்கே என்ன சொல்றாங்கன்னா திஸ் இஸ் அ பேரலல் RLC சர்க்யூட். ஓகேயா, இது ஒரு parallel RLC சர்க்யூட். ஸோ ஒமேகா என்ன சொல்றாங்க, ஒமேகா இஸ் லெஸ்ஸர் தென் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. நேச்சர் ஆஃப் த சர்க்யூட் என்ன, ஸோ நம்ம parallel RLC ல பார்த்திருப்போம் திஸ் இஸ் இண்டக்டிவ் நேச்சர். ஸோ அதுவே ஒமேகா கிரேட்டர் தென் ஒமேகா ஆர்னா என்ன நேச்சர், கெபாசிட்டிவ். ஸோ இது parallel RLCக்கு பொருந்தும். ஓகேங்களா, ஸோ இங்க கேட்கறது என்னன்னா திஸ் இஸ் பிலோ தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி பிலோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, ஒமேகா லெஸ்ஸர் தென் ஒமேகா ஆர். ஓகேயா, அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் இண்டக்டிவ் தான் ஆன்சர், ஆப்ஷன் பி தான். ஸோ சீரியஸா இருந்தால் அதுக்கு உல்டாவா இருக்கும். நீங்க சீரியஸ் RLC parallel RLC நம்ம பார்த்துருப்போம் கரெக்டா. அடுத்ததா ஸோ if the value of resonant frequency is 50 kilohertz, value of resonant frequency இன்றது 50 kilohertz. In a series RLC circuit along with the bandwidth of about 1 kilohertz, what will be the value of quality factor? நமக்கு quality factor for series RLC circuit க்கு தெரியும். Quality factor for series RLC circuit னா 1/r root of L by C. ஓகே, பட் ஆனால் இங்கே பாருங்க LCR வேல்யூ எல்லாம் கொடுக்கல. அப்போ இன்னொரு ஃபார்முலா கூட இதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கரெக்டாக இதோட இன்னொரு ஃபார்முலா என்னதுப்பா,
yes, that is resonant frequency divided by bandwidth அப்படின்னு எழுதலாமா? quality factor is equivalent to fr divided by bandwidth ன்னு எழுதலாம். so fr என்ன? resonant frequency fr is 50 kilohertz. அடுத்ததா bandwidth is 1 kilohertz. அப்ப therefore 50 divided by 1, that is what? 50. yes, it is also 50 தான். in a series resonance circuit with an increase in inductance L. sir, series resonance circuit ல inductance L increase பண்ணா resonant frequency என்ன ஆகுது, bandwidth என்ன ஆகுது, quality factor என்ன ஆகுதுன்னு கேக்குறாங்க. இப்போதான் நாம அதை எழுதியிருக்கோம் series RLC circuitோட. இது ஒரு series RLC circuit தான். ஸோ அதோட quality factorக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேயா? அப்ப குவாலிட்டி ஃபேக்டர்ல இண்டக்டர் அதிகமாகுதுன்னா குவாலிட்டி ஃபேக்டர் அதிகமாகணும். ஓகேயா? when inductance அதிகமாகுதுன்னா குவாலிட்டி ஃபேக்டர் increases. கரெக்ட். அடுத்ததா bandwidth resonant frequency நம்ம பார்க்கலாம். fr is equivalent to 1 divided by 2 pi root of LC. அப்ப L அதிகமாகுதுன்னா resonant frequency decrease ஆகணும். எஸ், அப்ப இது டிக்ரீஸ் ஆகுது. அப்ப கண்டிப்பா all of the above தான் ஆன்சரா இருக்கணும். கரெக்டா? செக் பண்ணிக்கலாம். bandwidthோட ஃபார்முலா என்ன? bandwidth is equivalent to R by L. ஓகேயா? அப்ப L அதிகமாகுதுன்னா bandwidth decrease ஆகுது. எஸ், bandwidthமே decrease தான் இருக்கு. புரியுது தானப்பா? ஸோ அடுத்தடுத்து போலாமா? அடுத்துதான் a circuit component that opposes the change in the circuit voltage. ஸோ என்னோட எந்த காம்போனன்ட் சர்க்கியூட்ல இருக்கிற வோல்டேஜ் சேஞ்ச் அப்போஸ் பண்ணும், தட் இஸ் C dV by dt. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் IC, capacitor. answer. ஓகேயா? ஸோ capacitor does not change voltage, does not allow to change. Inductor does not allow to change current. Okay, so capacitor does not allow to change voltage, inductor does not allow to change current. அடுத்ததா சார், இது ஒரு ஸ்கொயர் வேவ்ஃபார்ம். கரெக்டா? this is a square waveform. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா RMS வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம், ஃபார் அ ஸ்கொயர் வேவ்ஃபார்ம் RMS வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் இஸ் ஈக்குவலன்ட் டு பீக் வேல்யூ. கரெக்டா? ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல 100 இருக்கா, இதுதான் அதோட RMS வேல்யூ. ஒரு ஸ்கொயர் வேவ்ஃபார்மாக இருந்துச்சுன்னா RMS இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலன்ட் டு பீக். 100 தான் ஆன்சர். ஓகேயா? ஸோ வேரியஸ் வேவ்ஃபார்ம்ஸ்க்கு வேரியஸ் மாதிரியான calculations இருக்கும். ஸோ ஸ்கொயர் வேவை பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. a circuit containing the element which have the following current and voltage curves. the element comprising the circuit is. ஸோ ஒரு voltage and current expressions கொடுத்துருக்காங்க. அதோட எலமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, திஸ் இஸ் ஒரு எலமெண்ட்பா. நமக்கு we don't know what is the element. ஆனால் இதோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டோட வேவ்ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எலமெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இவன் சைன்ல இருக்கான், இவன் காஸ்ட்ல இருக்கான். இப்போ ரெண்டு பேரையும் நீங்கள் சேமாக கம்பேர் பண்ண முடியுமா? ஒருத்தர் சைன்லையும் இன்னொருத்தர் காஸ்ட்லையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. அப்போ இந்த காசு இருக்கான் பாருங்க, அவனை நம்ம சைனுக்கு மாற்றுவோமா? அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? சைன் ஆஃப் 90 plus தீட்டான்னு எழுதலாமா? கரெக்டா? அப்போ இந்த காஸ் தீட்டாவை நீங்கள் சைனுன்னு போட்டுக்குங்க, அந்த தீட்டா கூட ஒரு 90 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான்ப்பா. ஸோ இப்போ I இஸ் ஈக்குவலன்ட் டு 4 சைனு, காஸ் மாறிடுச்சுல, இப்போ சைன் ஆயிடுச்சு. திஸ் இஸ் 2000t plus 90 degree plus 13.2 degrees. கரெக்டாக? அப்போ ஆட் பண்ணுறப்ப என்ன வருது? தட் இஸ் 4 sin ஆஃப் 2000t. நெக்ஸ்ட் என்னப்பா? தட் இஸ் 113.2 degrees. ஓகே, திஸ் இஸ் கரண்ட் வேவ்ஃபார்ம். அண்ட் வோல்டேஜ் வேவ்ஃபார்ம் என்ன? தட் இஸ் 200 sin ஆஃப் 2000t
plus 50 degrees. This is current, this is voltage. இப்போ என்ன பண்றேன்னா இந்த ரெண்டு ஃபேஸஸை டிரா பண்றேன். ஸோ வெப் லிங்க் இருக்குது சார், நமக்கு வெப் லிங்க் இருக்குது. வெப் லிங்க்ல நீங்கள் டெஸ்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த கிராஸ் கோர்ஸும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, திஸ் இஸ் அவர் கரண்ட் அண்ட் இட் இஸ் அவர் வோல்டேஜ். ஸோ இப்போ கரண்ட் என்ன ஆயிருக்கு பாருங்க, ப்ளஸ் 113 டிகிரி லீட் ஆகுது, வோல்டேஜ் 50 டிகிரி லீட் ஆகுது. அப்போ பாருங்க, டேக் திஸ் இஸ் ரெஃபரன்ஸ். ஓகே, இது என்னோட ரெஃபரன்ஸ் சார். ஸோ இந்த ரெஃபரன்ஸ்ல பாருங்க வோல்டேஜ் எவ்வளோ டிகிரி லீட் ஆயிருக்கான், 50 டிகிரி லீட் ஆயிருக்கான். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வோல்டேஜை ட்ரா பண்ணுவோம். வோல்டேஜ் இஸ் திஸ், கரண்ட் 113 டிகிரி லீட் ஆயிருக்கான். திஸ் இஸ் கரண்ட். அப்போ இப்போ பாருங்க, இந்த ரெண்டு வேவ் ஃபார்ம்ல யார் லீடா இருக்கா? கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ். ஓகேயா, கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ். அப்ப எந்த எலிமெண்ட்ல கரண்ட் லீட் ஆயிருக்கும்? சோ இட் இஸ் a practical capacitor. சோ எதுக்காக practical capacitor ன்னு சொல்றேன்? சோ அப்ப ஐடியல் கெபாசிட்டர்னா என்ன இருக்கும்னா, ஐடியல் கெபாசிட்டரோட லீடிங் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கணும் ஐடியல் கெபாசிட்டருக்கு. இதோட ஆங்கிள் பாருங்க, இதோட ஆங்கிள் இஸ் 50 டிகிரி. சோ இதோட ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா 113 டிகிரி. ஓகே, திஸ் இஸ் 113 டிகிரி. அப்ப இந்த ரெட் ஆங்கிள் எவ்வளவுனா 113 minus 50. அப்ப பாத்தீங்கன்னா that is 63 degrees only, 0.2 degrees. ஓகேயா, 63.2 degrees தான். அப்போ 90 டிகிரிக்கு லெஸ்ஸரா இருக்கிறதுனால practical capacitor. ஸோ ஒருவேளை 90 டிகிரியா இருந்தா பியூர் கெபாசிட்டரா இருக்கும். திஸ் இஸ் வாட் practical capacitor தான் ஆன்சர். ஓகேயா, ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா தட் இஸ் ப்ராக்டிக்கல் கெபாசிட்டர். அடுத்ததா சார் இன்னொரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கியூட்ல என்ன இருக்குன்னா 120 ஓம் ரெசிஸ்டர் இருக்கான். ஓகேங்களா, we have 120 ohm resistor in a parallel with a capacitor of a capacitive reactance of 40 ohm. அப்ப பாருங்க, 120 ஓம் ரெசிஸ்டர் ஒரு parallelல இருக்கு with a capacitor of capacitance 40 ohm ன்னு சொல்றாங்க. அப்ப சர்க்கியூட் வரையுங்க. This is 120 ohms. அடுத்ததா ஒரு capacitive reactance கொடுத்திருக்காங்க. -40 ohms, -40J அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இதுவுமே ஓம்ஸ்ல இருக்கு. ஓகேயா, ஸோ அடுத்ததா இங்க பாருங்க, வேற என்ன சொல்றாங்க? ஸோ இதுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் 20 வோல்ட். ஸோ இப்போ த மேக்னிடியூட் ஆஃப் டோட்டல் கரண்ட் என்ன, இந்த சர்க்கியூட் எடுத்துக்கிற மொத்த கரண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஓகே, த டோட்டல் கரண்ட் ஐ வெக்டார் என்னன்னா திஸ் இஸ் ஐஆர் வெக்டார் பிளஸ் ஐசி வெக்டார். கரெக்டா? அப்போ இந்த டோட்டல் கரண்ட் ஐ வேணும் சார் எனக்கு. டோட்டல் கரண்ட் ஐ வாண்ட் டோட்டல் கரண்ட் ஐ. அப்போ இதை ஐஆரையும் ஐசியும் வெக்டார் அடிஷன் பண்ணால் கிடைக்கும். ஓகேயா, இஃப் வி வெக்டார் அடிஷன் த ஐஆர் அண்ட் ஐசி வி வில் கெட் த ஆன்சர். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும், இந்த 20 வோல்ட்டு ஸோ இவனோட பேரலல்ல இருக்கான். ஓகேயா, the 20 is parallel to the 120 ohm. அகைன் அதே 20 வோல்ட் இவனோட பேரலல்ல இருக்கு. அப்ப என்னால ஐஆரை கண்டுபிடிக்க முடியும். ஐஆருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் என்னன்னா 20. அடுத்தது அவனோட பாத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 120. அப்ப அடிச்சோம்னா this is 1/6 amperes ரெசிஸ்டர்ல இருக்கிற கரண்ட். அதே மாதிரி கெபாசிட்டர்ல இருக்கிற கரண்ட் வேணும்னா this is 20 வோல்ட், அந்த பாத்துக்கு அக்ராஸா இருக்கிற ரியாக்டன்ஸ் 40. அப்ப this is 20/40. இது அடிச்சீங்கன்னா this is 1/2 ohm ampere. ஸோ எனக்கு என்ன வேணும், ஐ வேணும். இது எல்லாமே வெக்டார்ஸ் தானே. அப்போ ஐ வெக்டார் இஸ் ஈக்குவலன்ட் டு ஐஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஐசி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ரூட். இப்போ 1/6 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் ரூட். அப்போ இது என்னப்பா வரும், 1/36 பிளஸ் 1/4ன்னு வரும் ரூட்டு.
ஸோ இப்போ இது எப்படி சார் போடலாம் ஃபர்தரா? எஸ், இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் 10/36 ரூட். ஸோ இப்போ 10/36 என்னப்பா? தட் இஸ் 5/18 ரூட் ஆம்பியர். ஓகேங்களா? சரி, இது வந்து 5/18 வரும்பா. ஓகேங்களா? கைண்ட்லி செக் இட். ஓகே, ஃபார் திஸ் கொஷின் இட் இஸ் 5/18. ஸோ புரியுதா? ஸோ இந்த இடத்துல டோட்டல் கரண்ட் கேட்குறாங்க. டோட்டல் கரண்ட் இஸ் த கரண்ட் பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் பிகாஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டரில் போகிற கரண்ட்டையும் கெப்பாசிட்டரில் போகிற கரண்ட்டையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த டோட்டல் கரண்ட் கிடைச்சிரும். டோட்டல் கரண்ட்ன்றது தட் இஸ் 5/18. சிம்பிள் தான் சார். இது எப்படி நம்ம 10/8 போட்டோம்னா இதை மேலேயும் கீழே 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டா? தட்ஸ் இட். அப்போ மேலே 9, இங்கே ஒரு 1 ப்ளஸ் 10ன்னு வந்துடும். டினாமினேட்டர் சேமாக இருக்கும், 36ன்னு இருக்கும். ஓகே அப்பா, அப் டு திஸ் கிளியரா? ஸோ டெஸ்ட் 2ஓட டிஸ்கஷன்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே உங்களுக்கு பேசிக்ஸை கொடுப்போம்ப்பா. பேசிக்ஸை கொடுத்துட்டு அண்ட் டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நம்ம சால்வ் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் உங்களுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். நம்ம மொத்தமாக ஒரு 200 கொஷினை தான் ஆக்சுவலாக எக்ஸாமில் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு என்னதான் நாலேஜ் இருந்தாலும் ஃபைனலாக இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியலனாலுமே எக்ஸாமில் ஃபெயில் தான் ஆகிடணும். ஸோ அதனால கண்டிப்பாக கொஷின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெய்லி கொஷின்ஸ் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. டெஸ்ட் சீரீஸில் ஒரு 2500 டிஸ்கஷன்ஸும், கிளாஸஸில் நமக்கு டிஸ்கஷன்ஸு கோர்ஸோடவே இருக்கும். நம்ம கோர்ஸே எப்படி இருக்குன்னா கிளாஸ் தனியாகவும் அதுக்கான நோட்ஸ் தனியாகவும் அடுத்தது அதுக்கான டிஸ்கஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே நம்ம இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒரு 100-200 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ பெரிய சப்ஜெக்டாக இருந்தால் 200 கொஷின்ஸ்க்கு மேலேயுமே இருக்கும். ஓகேங்களா? அந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜை பொறுத்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகேயா? ஸோ நீங்கள் எங்கே படித்தாலும் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுங்கப்பா. ஸோ ஏன்னா எக்ஸாம்ஸ் வர்றது ஒரே ஒரு முறை தான் வரும். ஸோ அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கலைன்னா கடைசியில் அது வந்து நம்ம மேலே தான் தப்பாக போயிடும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நமக்கு சரியாக பண்ணி கொடுக்கல, அதனால நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். ஸோ ஃபைனலாக அஃபெக்ட் ஆக போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த பெரிய நஷ்டமும் இல்லை, நம்மன்னு கிடையாது, வேற எந்த இன்ஸ்டியூட்டுக்குமே அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது, ஸோ வாங்கிப்பாங்க போயிடுவாங்க. பட் ஃபைனலாக அஃபெக்ட் ஆக போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிலபஸை வச்சுக்குங்க, அந்த சிலபஸில் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் பாருங்கள், ப்ராப்பராக படிங்க, செல்ஃபாக படித்தாலும் ப்ராப்பராக படிங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய ஃப்ரீ வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாத்துலேயுமே நம்ம ப்ராப்பராக கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. வேறு எங்கே படித்தாலுமே செக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே குவாலிஃபைடு ஏஇஸ் வச்சு தான் எடுக்கிறோம். ஸோ இந்த எக்ஸாமில் மோர் தென் டெக்னிக்கலில் ஒரு 160-150 கொஷின்ஸ் போட்டவங்க தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துருப்போம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்கன்னா ஷுவராக அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம குவாலிட்டியும் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ யாரையும் பிளைண்டாக நம்பாதீங்க, நம்மளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி. ஸோ குவாலிட்டிஸை பாருங்கள், ஸோ கிளாஸஸ் பாருங்கள். உங்களோட ரிசல்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேயா? நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா நம்ம தான் அதை செக் பண்ணி இது கரெக்டா, இது தேவையா, இது நமக்கு படிக்கணுமா. ஸோ இப்போ இருக்கிற இந்த 50 நாளில் யார் ஒழுங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது கிளியர் பண்ணுறதுக்கு. கிளியரா? ஸோ இந்த எக்ஸாமோட உண்மையான லெவல் தெரிஞ்சுக்குங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்பவுமே அதை தான் சொல்லுவேன், நீங்கள் எந்த எக்ஸாம்னா படிங்கப்பா, ஃபர்ஸ்ட் அதோட சிலபஸ் தெரியணும், அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு யாராச்சும் சொல்லியாச்சும் கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் தான் அதை தேடி சர்ச் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தா தான் இந்த எக்ஸாமில் எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியாவே வரும். ஓகேயா? ஸோ அதனால அந்த கொஷின்ஸ் பாருங்கள், அதுக்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்கள் பிளான் இருக்கணும், அதுக்கப்புறமா நம்ம இங்கே ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ இது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் எதையும் பண்ணாதீங்க, எந்த ஒரு முடிவுமே சடனாக எடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன வேணும், அதுக்கு எப்படி படிக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டு, ஒரு பிளான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக படிங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நிறைய கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.